எல்லாருக்கும் வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நம்ம டீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். 4 வருஷமா நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். முற்றிலும் இலவசமாக நடத்திட்டு இருக்கோம். இந்த தமிழ் கம்யூனிட்டிக்க வேண்டி நம்ம ஃப்ரீயாக தமிழ் நடத்திட்டு இருக்கோம். பைத்தான், நம்பை, பேண்டாஸ் எல்லாம் முடிச்சாச்சு. லினியர் அல்ஜிப்ரா முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மிஷின் லேர்னிங் ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் நான் பாரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம நடத்திட்டு இருக்க மெல்கோஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது பக்கம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வந்து பேரோல் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்றது ரியல் டைத்துல அப்படின்ட்டு சீனியர்ஸ்லாம் சேர்ந்து வந்து சீனியர்ஸும் ஜூனியர்ஸ் சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்புறம் வந்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க ப்ளீஸ், மீட் பண்ணுங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து டேட்டா பேஸ் வந்து மிக மிக முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டேட்டா சயின்ஸ் இது டேட்டா பேஸ் கிளாஸ் வந்து நேற்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. MS SQL சர்வர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அது ஒன்று. லோகநாத கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து நான் யூஎஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கேன். புதுசா ட்ரெண்ட் என்ன ஆரம்பிச்சிருக்குனாக்க, உங்களுடைய ரெசுமே அவங்க அனுப்புறதை விட என்னுடைய கிட்கப் அக்கௌண்ட் இதுதான், மெல்கோஸ் கிட்கப் அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு கொடுத்தாலே நிறைய கம்பெனிஸ் உங்களுடைய கிட்கப் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து கோடு வெளியே வச்சிருக்கீங்க அதே உங்களுடைய திறமை தெரிஞ்சு போயிடும். நீங்க ரெசுமே அனுப்பாமையே என்ன பண்றாங்கனாக்க வந்து ஏஇ டூல் மூலம் உங்களுடைய கிட்கப்ல வந்து நல்ல நல்ல அருமையான கோடு இருந்துச்சு, ஒர்த்தான கோடு இருந்துச்சு, லாஜிக் கூட உள்ள கோட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து அவங்க ஃபோன் கூப்பிடுறாங்க. உங்க கிட்கப் பேஜை பார்த்தோம், நீங்க வந்து நிறைய ரிசோர்ஸ் கோட் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்றீங்க, நீங்க கம்பெனி ஜாயின் பண்ண முடியுமான்னு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் யூஎஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் கிட்கப் வந்து மிக மிக அவசியமான விஷயம். எல்லாருக்கும் கிட்கப் அக்கௌண்ட். அதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் கோடு பூராமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது, நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது போறது வருது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து கிட்கப் வந்து யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாது. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நம்மளுடைய பெங்களூர்ல வந்து ரெண்டு ஃப்ரெண்டு வந்து சீனியர் வைஸ் பிரசிடண்டா இருந்தாரு. அவர் வந்து கிட்கப் பத்தி கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ கிட்கப் நிறைய மாறி இருக்குது. ஸோ நம்ம பாரியை கூப்பிட்டு பாரிட்டு வந்து கிட்கப் பத்தி பேசணும். ஒரு முறையா கிட்கப் எப்படி அக்கௌண்ட் எப்படி உண்டாக்குறது, உங்களுக்கு கோடு வந்து கிட்கப் வந்து போறது எப்படி, ரெபாசிட் எப்படி உண்டாக்குறது, இப்போ பாரியோட கோடையோ மெல்கோஸ் கோடையோ இப்போ வந்து இப்போ அவங்களுடைய சைராபானுடைய கோடு இருந்துச்சுனாக்க அதை எப்படி மற்ற அக்சஸ் பண்றது, நீங்க அதை எப்படி மாடிஃபை பண்றது, வேற என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு கிட்கப்ல. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, ஒரு இன்டகிரேஷன் மாதிரி உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு எண்ட் கிளாஸ் எடுங்க நான் பேசிட்டு இருந்தோம். பாரி வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், வெரி வெரி சீனியர் பர்சன் பாரி. நிறைய பேர் நம்ம அவர் மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு கூட அவர். ஸோ அதை வேண்டி அந்த கிட்கப் பற்றி கிளாஸ் கண்டிப்பாக எடுப்பார். ஒவ்வொரு 15 நிமிஷம் மட்டும் ஸ்டாப் பண்ணுவார். எப்படி அதை நீங்கள் கிட்கப் எப்படின்னு பார்த்துங்க இருக்கா. மிக மிக முக்கியமானது கிட்கப்ன்றது. கட்டாயம் அந்த சீஷல்ஸ்ல இருந்தாங்களா அது அவங்க ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கு வந்து கிட்கப் அக்கௌண்ட் மிக மிக முக்கியமான விஷயம். சரியா? பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ பாரி ஃபார் கமிங் ஃபார்வர்ட் டு டேக் த கிளாஸ் ஆன் கிட்கப். நீங்க கண்ட்ரி பண்ணுங்க, கவனிச்சுட்டு இருக்கட்டும், ஆரம்பிங்க பாரி. ஓகே சார், ஷூர், தேங்க்யூ. என்னோட பேர் பாரி. நான் வந்து ஒரு சீனியர் டேட்டா இன்ஜினியர் ப்ளஸ் ஜென்ஏ இன்ஜினியராக இருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 15 to 16 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிட் அண்ட் கிட்டப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் நான் வந்து என்ன பண்ணேன். ஸோ இது வந்து மோர் ஆஃப் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், எல்லாம் மீட் பண்ணுங்க, எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்காச்சும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. பாரி எல்லாரையும் மீட் பண்றோம். உங்களுக்கு ஆன் பண்ணுறோம். பாரி மட்டும் ஆன் பண்ணுறோம். சாரி. ஸோ நீங்க ஆன் பண்ணுங்க பாரி. சரி. ஸோ இன்றைக்கி வந்து கிட் அண்ட் கிட்டப் பற்றி பார்க்கலாம். ஸோ கிட்ன்றது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ எல்லாருக்கும் அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த செஷன் வந்து நான் மோர் தென் செஷன் மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி தான் கொண்டு போக போகிறேன். ஸோ நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் கிட்டப் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் என்வரான்மெண்ட் இல்லை, இட்ஸ் நாட் ஃபார் ஒன்லி ஒன் பர்சன். நம்ம வந்து ஆஸ் எ டீமாக தான் வந்து எனி ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்ம டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து கிட் வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியுது, கோடை வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணி ஒர்க் பண்ண முடியுதுன்றது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு ஃபீச்சர் ஆஃப் கிட்டு கம்பேர்ட் டு அதர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபியூ வாலண்டியர்ஸ் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அவங்களோட கிட் அக்கௌண்ட் வாங்கி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீம் மாதிரியே நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ எப்படி பாரி, நம்ம டேட்டா சயின்ஸ் எங்களுக்கு வந்து கிட்கப் இருக்கு, அது வந்து அதை போட்டு பார்க்கலாம் சொல்லாமல எல்லாரும் தெரியும். அது பண்ணலாம் சார். உங்கள்கிட்ட லிங்க் இருக்கு, அனுப்பிடுமா? நீங்களும் அந்த அந்த இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரி. அங்கே ஐடியா நான் உங்களுக்கும் இது கொடுக்குறேன். சரி. ஸோ
ஏன்னா அவங்க தான் போய் நம்ம ரெபாசிட்லாம் போட போறோம் இல்லையா நம்ம இல்லையா? ஆமாம். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸோ இப்போ வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது என்ன லாஸ்ட்டு ஃபியூ டெக்கேட்ஸாவே இருக்குது. நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து புதுசு கிடையாது. ஆனா Git வந்து புதுசு. ஏன் Git புதுசுன்னா, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அ அது வந்து ஏன் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு நான் பின்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ ஜென்ரலாவே ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன ஆகணும், நம்மள வந்து அ அ நம்மளுடைய சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ எவ்ரி சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைல் எடுக்கிறேன். ஆஸ் எ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்றேன். ஒரு டே 1ல ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து டெவலப் பண்றேன். டே 2ல வந்து அதில சேஞ்சஸ் பண்றேன். அப்புறம் ஃபியூ ஃபைல்ஸ் ஆட் பண்றேன். ஸோ எவ்ரி சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ்லேருந்து அதனுடைய ப்ரீவியஸ் சேஞ்சுக்கு போக முடியணும். அப்புறம் வந்து மல்டிபிள் பீப்பிளோட சேஞ்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம மெர்ஜ் பண்ண முடியணும். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலா வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் குடுக்கணும். ஆம், இந்த GitHubல வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஃபீச்சர்ஸ் குடுக்குது. ஆம், தென் வந்து Git வந்து பார்த்தீங்கன்னா, அ அ நார்மல் சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனலா இருந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் டீம் ஃபவுண்டேஷன், மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட் டீம் ஃபவுண்டேஷன், அப்புறம் SVN, அப்புறம் வந்து ஆம் CVSன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து VSS இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷின்ல வந்து உங்களோட கோட் இருக்கும். ஆஸ் எ மல்டிபிள் டெவலப்பர் வந்து அந்த அந்த கோட நீங்க வந்து செக் அவுட் பண்ணி அப்பலாம் வந்து செக் அவுட்ன்னு சொல்லுவாங்க அத. அத டவுன்லோட் பண்றது தான் அப்ப செக் அவுட்ன்னு சொல்லுவாங்க. செக் அவுட்னா அந்த கோட் எடுப்பீங்க. ஸோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சர்வர்ல இருக்கிற அதில அந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் சேஞ்சஸ மெயின்டெயின் பண்ணும். நீங்க செக் அவுட் பண்ணும்போது லேட்டஸ்ட் சேஞ்ச் மட்டும் வரும் உங்களுக்கு. அதில நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க. தென் செக் இன் பண்ணுவீங்க. செக் இன் பண்றது வந்து சேவ் பண்ற மாரி, கமிட் பண்ற மாரி. அதுமாரி ஒவ்வொரு டெவலப்பரும் அதுமாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, ஆனா வந்து அவங்க செக் அவுட் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஒன்லி லேட்டஸ்ட் காப்பி மட்டும் தான் இருக்கும். அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்காது அவங்க கிட்ட. ஸோ Gitல அப்படி கிடையாது. Git வந்து நீங்க ஒன்ஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் ரெப்போலிருந்து நீங்க ஒரு குளோன் பண்றதுன்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம டவுன்லோட் பண்றத குளோன்னு சொல்றோம். அந்த கமாண்ட்லாம் நம்ம ஒரு கமாண்டா நம்ம பார்க்க போறோம். குளோன் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டோட சோர்ஸ் கோட் வரது இல்லாம, அந்த ஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் டே 1லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் ஃபைல்ல ஆயிருக்குதோ, அந்த சேஞ்சஸோட ஹிஸ்ட்ரியோட நீங்க வந்து உங்க லோக்கல்ல வரும். ஸோ அதுமாரி மல்டிபிள் பீப்பிள் வந்து மல்டிபிள் காப்பி ஆஃப் வித் ஹிஸ்ட்ரி வந்து அவங்க மெஷின்ல இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அத டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சொல்றோம். இதில வந்து அ இது மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ராக் வெர்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இல்ல கோடு, பிரான்ச்சிங். ஸோ பிரான்ச்சிங் வந்து எப்படின்னா லைக் ஒரு ஒரு ரெபாசிட்டரி இங்க நான் ரெபாசிட்டரின்ற கீவேர்ட் சொல்றேன். லைக் அத நீங்க ப்ராஜெக்ட்ன்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஃபோல்டர்ன்னு வச்சுக்கலாம். கிட் டெர்மினாலஜில அதில ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வந்து அ கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றீங்கன்னா, அதில தான் மெயின் காப்பி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் பேரோல் சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இனிஷியலா வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் POC ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு மெயின் பிரான்ச்ல வச்சுக்கிறேன். ஸோ பிரான்ச் நேம்லாம் வந்து அ ஃப் அம் மெயின் பிரான்ச் மட்டும் டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். மீதி பிரான்ச் நேம்லாம் நம்மளே வச்சுக்கலாம். அது சில ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நேமிங் கன்வென்ஷன். பட் நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அத பத்தி நம்ம பேசலாம். ஸோ பிரான்ச்சிங்ன்றது அனதர் காப்பி ஆஃப் யுவர் சோர்ஸ் கோட் வித் ஹிஸ்டரி அகைன் வென்னெவர் ஐ சே நம்ம எப்பவுமே Gitலேருந்து ஒரு கோட டவுன்லோட் பண்றோம்னா, ஆஸ் எ ப்ராஜெக்ட் அது எப்பவுமே வந்து காப்பி ஆஃப் த ப்ராஜெக்ட் இல்ல ரெபாசிட்டரி வித் ஹிஸ்டரியோட வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் காப்பிய நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் மாடியூல் மட்டும் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அக்கவுண்ட்ஸ் அ மாடியூல் மட்டும் டெவலப் பண்ணியிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா ஒரு மாடியூல் டெவலப் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றீங்க, இந்த ஒரிஜினல் காப்பி எடுத்துன்னு போயிட்டு ஒரு பிரான்ச்ல வச்சுக்கிட்டு, தென் இன்னொரு ஃபீச்சர்ன்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிட்டு, அந்த பிரான்ச்ல வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் டெவலப் பண்ணுவீங்க. அப்புறம் ஒன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் வித் அக்கவுண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்ட பிறகு, அங்கருந்து இந்த மெயின் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த பிரான்ச்சிங், மெர்ஜிங், அப்புறம் ஸ்டேஜிங் ஏரியா பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்போ கமாண்ட் மூலியம் அது உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் வந்து கிட்ட வந்து
ஆஃப்லைன்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து கோட டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது தட் வில் பிகம் யுவர் லோக்கல் ரெபாசிட்டரி. அதில என்ன வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, தென் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கோட பப்ளிஷ் பண்ணலாம். அது வந்து புஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து தான் பேசிக் கிட்னா என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ். GitHub. ஸோ GitHubன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு வெப்சைட் ஓகேங்களா? கிட்ட பேஸ் பண்ண ஒரு வெப்சைட். லைக் இப்போ நம்ம வந்து Git மூலியம் நம்மளால வந்து நம்ம டிஃபரெண்ட் ஃபைல்ஸ வந்து வித் ஹிஸ்டரியோட நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. பட் ஆனா மத்த டீம் கிட்ட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணோம்ல, லைக் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம்ல, அப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் இருந்தா தான் நம்மளால எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அது ஒரு வெப்சைட் பிளாட்ஃபார்ம் யூ கேன் சே which will store the centralized copy of the நம்மளோட கோடு. அது இது மூலியம் நம்மள வந்து ஆம், யூ கேன் கொலாபரேட் வித் அதர்ஸ். அப்புறம் கோட் ரிவ்யூ பண்ணலாம். வித் ப்ராஜெக்ட் யூ கேன் மேனேஜ் த ப்ராஜெக்ட் ஆல்சோ ஓகேங்களா. அப்புறம் வந்து as நம்ம சொன்ன மாதிரி GitHubன்றது ஒரு வெப்சைட்டு. அண்டர் த வுட் அது வந்து Git யூஸ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் வந்து ஒன்லி சோர்ஸ் கோடோட சேஞ்சஸ் ஆர் ஹிஸ்ட்ரி அப்புறம் காப்பி இதெல்லாம் தான் மேனேஜ் பண்ணுறது. கிட்டப்லாம் வந்த பிறகு தான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த 2 ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஈவன் விக்கிலாம் கூட இருக்காது. இது இது மட்டும் தான் வந்து புல் ரிக்வெஸ்ட் கூட இல்லை. ஒன்லி வெர்ஷன் மட்டும் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். லைக் ட்ரெடிஷ்னல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம். கிட்டு வந்த பிறகு தான் நிறைய டீம் கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் வந்து விக்கி பேஜஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணலாம். லைக் மோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேஜஸ். அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டே இதில் வந்து நீங்கள் பண்ணலாம். லைக் ஜீரா மாதிரி ஒரு பெரிய சொஃபஸ்டிகேட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ண முடியாது இங்க. பட் ஸ்டில் வந்து யூ கேன் மேனேஜ். அப்புறம் வந்து இன்னதான் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸு சிஐசிடி பைப்லைன் பில்ட் பண்ணலாம். அதாவது கன்டினியூஸ் டெலிவரி அண்ட் கன்டினியூஸ் இன்டகிரேஷன். அதாவது நீங்கள் வந்து நம்ம வந்து கிட் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்ணுறோம். சோர்ஸ் கோடு டெவலப் பண்ணியாச்சு. இத எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து சர்வர்ல வந்து டிப்ளாய் பண்ணோம்ல. நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டோம். அது எங்க அந்த சர்வர்ல டிப்ளாய் பண்ணா தானே நம்ம வந்து அத வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். மத்தவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து எப்படி வந்து இந்த கோட் வந்து டிஃபரெண்ட் ஆப் சர்வர், வெப் சர்வருக்குலாம் நம்ம வந்து புஷ் பண்றது த்ரூ கிட்ல நெறைய கிட்டப் ம் கமெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மூலியம் பண்ணலாம். ஐ அம் நாட் ஃபெமிலியர் வித் இந்த சிஐசிடி பைப்லைன் இதுவெல்லாம். அப்புறம் வந்து யூ கேன் அம் அ ஃபோர்க் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறீங்க. அந்த ப்ராஜெக்ட்ட நான் குளோன் பண்ணிட்டு என்னோட மெஷின்ல அப்புறம் என்னோட ரெப்போக்கு நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு அதில புஷ் பண்றதுக்கு பதிலா ஃபோர்க் பண்ணிக்கலாம். ஃபோர்க்னா லைக் காப்பி டைரக்ட்டா எடுத்து லிங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ற மாரி உங்க அக்கவுண்ட்ல. அது மாரி ஃபோர்க் பண்ணலாம். யூ கேன் ப்ரௌஸ் த கோட் அண்ட் டூ த ரிவ்யூஸ் அண்ட் ஆல். ஸோ இதெல்லாம் தான் வந்து GitHub வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ். டிஃபரன்ஸ் நம்ம பேசுனது ஆல்மோஸ்ட் கிட்டுக்கும் GitHubக்கும். நீங்க வந்து லேட்டரா இத கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ ஓகே. ஸோ ஒரு ஒரு லேமன் டேர்ம்ல சொல்லணும்னா, எ பவர்ஃபுல் நோட்புக் தட் கீப்ஸ் எவ்ரி வெர்ஷன் ஆஃப் யுவர் கோட் லோக்கலி ஆன் யுவர் லோக்கல் கம்ப்யூட்டர். அதாவது நம்ம நோட்புக்ல நம்ம எவ்ரிடே நெறைய பேருக்கு நல்ல பழக்கம் இருக்கும்ல. டைரி எழுதுற பழக்கம் இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி அவங்க அவங்க லைஃப்ல இல்ல டேல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுவாங்கல்ல. அந்த மாரி தான் வந்து கிட். ஓகேங்களா. GitHubன்றது லைக் Google Drive. ஸோ இட் இஸ் காமன் பிளேஸ். யூ கேன் புட் யுவர் ஃபைல்ஸ் தேர் அண்ட் யூ கேன் ஷேர் வித் எனிஒன். அந்த மாரி தான் Google Drive மாரி GitHub. ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு சிம்பிள் கிட் கமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, இந்த ஒரு ஃபியூ கமாண்ட்ஸ் தெரியணும். git init ஓகேங்களா. git init மூலம் தான் வந்து உங்களால ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ரெபாசிட்டரி இந்த கமாண்ட்ஸ்லாம் ஆம், நம்ம ஜஸ்ட் இப்போ பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு அ தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன் இப்போ. அப்புறம் வந்து ஒரு 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 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு ஃபைல் நீங்க அந்த ஃபோல்டர்ல போடுறீங்க. இப்போதைக்கு ஃபோல்டர் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ன்னு வச்சுக்கங்க. ப்ராஜெக்ட்டோ இல்ல ரெபாசிட்டரின்னு. அது முழச்சு தான் நீங்க எல்லாமே ஒர்க் பண்ண போறீங்க. இப்போ ரெபாசிட்டரில வந்து நீங்க மூவ் பண்ணணும்னா, கிட் ஆட்ன்னு குடுக்குறோம். ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல ரெபாசிட்டரில நீங்க போடணும்னா, ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து அத வந்து ஒன் ஃபைலாவும் பண்ணலாம். மல்டிபிள் ஃபைல்ஸும் பண்ணலாம். அப்புறம் வந்து கமிட் பண்ணணும். கமிட்னா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நீங்க பிசிக்கலா ஃபைல பார்ப்பீங்க. பட் அந்த கிட் ரெபாசிட்டரில பெர்மனன்ட்டா சேவ் பண்ணணும்னா கமிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லோக்கல் ரெபாசிட்டரில நம்ம வந்து அ வச்சுக்கிட்டோமா,
மத்தவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது? அதுக்கு வந்து நீங்க ரிமோட் ரெபாசிட்டரிக்கு பப்ளிஷ் பண்ணணும். அதுதான் கிட் புஷ்ன்னு சொல்லுவோம். ரிமோட் ரெபாசிட்டரிய பாயிண்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் கிட்டோட ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ இத நான் ஒவ்வொரு கமாண்டும் எப்படி இன்டர்னலா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நம்ம ஃபியூ கமாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஐல் கோ டூ இன்ட்ரோடக்ஷன். இது மோஸ்ட்லி நம்ம பேசுனது எல்லாம் தான் இருக்கும். வில் ஸ்டார்ட் வித் ஓகே. லைக் GitHub தவிர இன்னும் சில கிட் பேஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்குது. அது GitLab, Bitbucket இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் SourceForge இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த கிட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். ட்ரெடிஷ்னல் நான் ஏற்கனவே சொன்ன மாரி எஸ்விஎன், மைக்ரோசாஃப்ட்டோட ஃபவுண்டேஷன் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். யூ கேன் கோ த்ரூ லேட்டர். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் போயிடுவோம். ஸோ இனிமேட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளையண்ட் வேணும். ஒரு கிட்டு கிளையண்ட் வேணும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் ஜஸ்ட் யாரெல்லாம் இப்போ வந்து வாலண்டரியா நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்களோ அவங்களாம் ஜஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஜஸ்ட் google.com போயிட்டு கெட் டவுன்லோட்னு கொடுங்க. சாரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு வரும் டவுன்லோட்ஸ்னு. ஸோ உங்களுக்கு விண்டோஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிறேன். விண்டோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்ஸ்டாலர் கொடுக்கும். .exe ஃபைல் கொடுக்கும். கிட் ஐஃபன் சம் வெர்ஷன் சொல்லுது. 64 பிட் .exன்னு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு எனி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து லினக்ஸ் மிஷினில் இருக்கிறேன். ஸோ லினக்ஸ் மிஷினில் வந்து நீங்கள் வந்து நான் ஆக்சுவலாக உபுண்டு யூஸ் பண்ணுறேன். உபுண்டு வந்து ஏபிடி இன்ஸ்டால் கிட்டுன்னு கொடுத்தா போதும். இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கிட் வெர்ஷன் $- ஓகேங்களா. என்னோட வந்து கிட் கிளைண்ட்டோட வெர்ஷன் வந்து 2.43.0 ஓகேங்களா. யாருக்குன்னா விண்டோஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் போயிட்டுங்க. இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஃபோல்டர் போகிறேன். கோட் ஓகேங்க. சப்போஸ் இங்கே வந்து இதுமாரி விண்டோஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 1ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நியூ ஃபோல்டர்லாம் வரல. உங்களுக்கு வந்து கிட் பேஷ் அப்புறம் இன்னொரு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கிட் பேஷ்ன்றது டெர்மினல் மாரி. நான் இப்போ எப்படி லினக்ஸில் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். அந்த மாரி நீங்கள் வந்து அங்கே டெர்மினல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஃபோல்டர் ஏதோ ஒரு ஃபோல்டரில் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட் பேஷ்ன்னு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டெர்மினல் விண்டோ. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கமாண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிட் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட் வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ கிட் கிளைண்ட் கிடச்சிருச்சு. ஸோ கிட் கிளைண்ட் மூலம் தான் நம்ம வந்து கிட் கமாண்ட்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ மெனி ஃபோல்டர் என்கிட்ட. ஓகே. ஸோ இது வந்து கிட் கிளைண்ட். கிட் கிளைண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லை? யாருக்குமே எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. பிஃபோர் தட் கிட் அக்கௌண்ட்டே யாரும் இன்னும் கிரியேட் பண்ணலன்னா இங்கே வரல. யாருன்னா ஒன்று கிட் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணலன்னா ஜஸ்ட் நீங்கள் இமெயில் இங்கே வந்து இங்கே சைன் அப் போகிறோம். அப்படி இல்லைனா இங்கேயே நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் ஃபார் GitHub கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அப்புறம் சில ஆப்ஷன் ரொம்ப நம்ம நார்மலாக ஒரு எனி வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரீகேப்சா கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஜஸ்ட்டு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ ஐ திங்க் இது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாருக்கும் ஃபெமிலியர்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போது ஒரு கிட் அக்கௌண்ட் கிரியேட் நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா கிட் அக்கௌண்ட் கிடச்சிரும். ஸோ அதை எப்படி பண்ணி சைன் அப் முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேர் இஸ் தட். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஸோ இப்போ கிட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா
இங்கே வந்து உங்களுக்கு இந்த பிரெட் கிராம் மெனு வரும். நான் பேசுறது எல்லாரும் கேட்குது இல்லை? ப்ளீஸ் சப்போஸ் Yes, சம் sir. டைம் எனக்கு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் கேக்குது ஆகிடும். சார். ஓகே, கேக்குது சார். ஷூர். ஸோ இப்போ நான் என்னோட கிட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பாரி மார்க்குன்ற என்னோட யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு மோஸ்ட்லி இதுதான் அந்த ஓவர் வியூனா இப்படி தான் வரும். இல்லை நீங்கள் ரெப்பாசிட்டரி கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ரெப்பாசிட்டரி காமிக்கும். ஸோ அதனுடைய லைக் அந்த லே அவுட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் நீங்கள். ஸோ ஸோ இந்த ஸ்க்ரீன் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணலன்னா இங்கே உங்களுக்கு எம்டியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் 4 வெப் ஆப் 1லாம் காமிக்குது இல்லை, உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? நான் வாலண்டரி கேட்டிருந்தேன்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேஜ் ஃபெமிலியர் இல்லை? இந்த பேஜில் இருக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இதுதான் நம்ம வந்து GitHub தான் இப்போ வந்து ஆன்லைன் ரெப்பாசிட்டரி. ஓகேங்களா? அங்கே போயிட்டு ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். ரெப்பாசிட்டரியே நீங்கள் வந்து லேமன் டெர்மினாலஜியில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? இல்லைனா ஒரு ஃபோல்டர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ஸோ எக்ஸாம்பிள் மை இகாம் சர்வீஸ்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்து நீங்கள் வந்து ஐஃபோனும் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் மோஸ்ட்லி அலோவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெப்பாசிட்டரி நேம் தான் மேண்டட்ரி ஃபீல்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக ரெப்பாசிட்டரி நேம் கொடுத்தாகணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். பப்ளிக் உங்கள் கிரியேட் பண்ணுற ரெப்பாசிட்டரி விச் இஸ் உங்கள் ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோடு இல்லை ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்கிற கோடு எல்லாமே மற்றவங்க இன்டர்நெட்டில் இருக்கிற யார் வேணாலும் பார்க்கலாமா, இல்லை பார்க்க வேணாமா, ப்ரைவேட்டாக வச்சுக்க போகிறீங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் கேட்கும். நான் இப்போதைக்கு பப்ளிக்காகனு வச்சுப்போம். தென் வந்து பை டிஃபால்ட்டாக ரீட்மி ஃபைல் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா readme.mdன்ற மார்க்டவுன் ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்கு வைக்கல, வச்சு நான் இன்னொரு முறை நம்ம கிரியேட் பண்ணலாம். மார்க்டவுன் அதாவது ரீட்மியை வச்சு இன்னொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். நான் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். தென் வந்து கிட் இக்னோர்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இந்த கிட் இக்னோர் ஃபைல் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து எந்த ஃபைல்லாம் உங்களுக்கு உங்கள் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் விஎஸ் கோடும் பைச்சாமும் ஃபெமிலியராக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் சில ஹிடன் ஃபைல்ஸ்லாம் வரும். ஸோ விஎஸ் கோடில் வந்து ஐ திங்க் அந்த ஹிடன் ஃபோல்டர் நேம் தெரில. பைச்சாமில் வந்து .idன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்ன இருக்குன்னா உங்கள் ப்ராஜெக்டோட சில மெட்டாடேட்டா ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இல்லை சம் XML ஃபைல், சம் JSON ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது நம்மளோட சோர்ஸ் கோட ஒரு ப்ராஜெக்டாக காமிக்கிறதுக்கு பைச்சாம் பின்னாடி யூஸ் பண்ணுற சில மெட்டாடேட்டா ஃபைல்ஸ். அதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிட் இக்னோர் ஃபைலில் போய் மென்ஷன் பண்ணலாம். எனக்கு இந்த ஃபைல்லாம் வந்து நான் ரெபாசிட்டரியில் பப்ளிஷ் பண்ணும்போது அதாவது புஷ் பண்ணும்போது, புஷ் தான் இங்கே வந்து பப்ளிஷ்னு சொல்லுவோம். புஷ் பண்ணும்போது இந்த ஃபைல்லாம் நீ எடுத்துன்னு போயிட்டு என்னோட ரெப்போர்ட்டில் சேவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபைல் கிட் இக்னோர்ன்ற ஃபைல். ஸோ இதான் நேமிங் கன்வென்ஷன். நீங்கள் எனி ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து .git ignore ஃபைல் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பைத்தான் ஃபைலுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஓகே, பைத்தான் ஃபைலை நீங்கள் வந்து ரன் பண்ணால் சில அடிஷ்னலாக ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். பார்த்துக்கிங்களா? லைக் கம்பைல்டு கோடு கிரியேட் ஆகிருக்கும். லைக் அண்டர்ஸ்கோர் பை கேஷே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதெல்லாம் தேவையில்லை. அது என்னென்னா நம்ம பைத்தான் சோர்ஸ் கோடோட கம்பைல்டு பைட் கோடு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அதெல்லாம் நான் எத்தனை ஃபைலுங்க நான் கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாரி நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் ஆகணும்னா அதுக்கு வந்து சில டெம்ப்ளேட்டை இவனே கொடுக்குறான். இப்போ நான் பைத்தான் ஃபைல்னா இது கொடுக்குறேன் நான். இந்த கிட் இக்னோர் ஃபைல் கிரியேட் ஆகும். நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் லைசன்ஸ் உங்கள் கோடு வந்து என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ்ன்னு நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு நன்னே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதை கூட நான் வந்து
ஏன்னா நான் முக்கியமாக ஒன்று இது காமிக்கணும் உங்களுக்கு. அதனால் இது எதுவுமே சூஸ் பண்ணல நான். ஓகே, நன்னு வச்சுக்கிறேன். அது ஏன்னு நான் சொல்கிறேன், நன்னு வச்சுக்கிறேன். ஸோ தென் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டோடனே ஸோ ஜென்ரலாக வந்து கிட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும். அதாவது https:/github.com/ உங்கள் யூசர் நேம், உங்கள் கிட் அக்கௌண்ட் நேம் / உங்கள் ப்ராஜெக்ட் நேம், நம்ம ரெபாசிட்டரி நேம் விச் இஸ் ஆல்சோ யூ கேன் ப்ராஜெக்ட் நேம் சொல்லலாம், பட் ஆக்சுவலாக ரெபாசிட்டரி நேம் .gitன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த தான் யூஆர்எல் நம்மளுக்கு கிடைக்கிற யூனிக் யூஆர்எல் இது. ஸோ இது வந்து என்டையர் நம்ம கிட்டில் வந்து இது யூனிக் நேம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சில கமாண்ட்ஸ்லாம் டிஃபால்ட்டாக அவனே கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்து கிட்டில் ஏற்கனவே நீங்கள் ஒரு கிட் லோக்கல் ரெபாசிட்டரி வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி சார் இங்கே இது வந்து வரைக்கும் சார் சரி இது வரைக்கும் நடந்ததை நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடவா வாலண்டியர்ஸ்? ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே இது இருக்கட்டும். லைக் இப்போ நம்ம குளோன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே ஓகேங்களா? ஸோ குளோன் வந்து ஒரு குளோனுக்கு விட நான் வந்து இந்த கமாண்ட்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதை பண்ணலாம் நம்ம இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த ரெபாசிட்டரிக்கு நம்ம வந்து சில கோடை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெர்மினல் வேணா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இதே நேம்லேயும் நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதை நேமில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன நேம் வேணாலும் இங்கே லோக்கல் வச்சுக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட்டு அதே நேமில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இதை தான் நம்ம வந்து நம்மளுடைய சோர்ஸ் கோட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மை இகாம் சர்வீஸ்ன்ற ப்ராஜெக்டோட கோடு எல்லாம் நான் இங்கே தான் மேனேஜ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஃபோல்டர். இப்போதைக்கு அது நார்மல் ஒரு லினக்ஸ் ஃபோல்டர். நீங்கள் ஒரு விண்டோஸில் நீங்கள் எதனா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் கிட் அந்த பேஷ்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த லொக்கேஷனுக்கு நேவிகேட் ஆயிடுறேன். கிட் நான் வந்து இந்த இடத்துல இல்லை. ஸோ இதுதான் என்னோட லொக்கேஷன். அதாவது ஹோம் டேட்டா மேக்கிங் ஒர்க் கோட் மை இகாம் சர்வீஸ். ஓகேங்களா? என்னோட டெர்மினலில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குது இல்லை ஃபாண்ட்டு? இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு லினக்ஸ் ஃபோல்டர் தான். உங்களுக்கு நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தீங்கன்னா ஒரு நார்மல் விண்டோஸ் ஃபோல்டர். ஓகேங்களா? இப்போ இது எப்படி வந்து ஒரு இங்கே பண்ணுற நான் சேஞ்சஸ் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு நானோ ஜஸ்ட் ஒரு எடிட்டர். ஓகேங்களா? ஸோ டெமோ _1.pன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் ஹலோ DSIT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் ஒரு பைத்தான் ஃபைல். நம்ம ஏதோ ஒரு லொக்கேஷன் வச்சுருக்கிறோம், ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறோம். இங்கே வந்து ஹலோ டிஎஸ்டின்னு ஒன்று கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுவரையிலும் கிட்டு இது என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம கிட்டுக்கு வந்து சொல்லவே இல்லை இது என்ன ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபைலில் போயிட்டு அகெயின் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்று போடலாம், லைக் பிரிண்ட் வெல்கம் டு சென்னை. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு இந்த நேனோ டெமோ ஒன்று கொடுத்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் பிரிண்ட் கொடுத்தேன். அப்போ செகண்ட் லைன் ஆஃப் பிரிண்ட் கொடுத்தேன். பட் நம்ம பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் கேட் கொடுத்து நம்மளுக்கு இதுதான் தெரியும். இது வந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்டேட் பண்ணணும், இது அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த பர்பஸ் தான் நம்ம இதை வந்து கிட்டை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் சேஞ்சஸை மேனேஜ் பண்ண சொல்ல போகிறோம். அப்போ வந்து ஒரு ஃபோல்டரை நீங்கள் கிட் ஃபோல்டராக மாற்றணும்னா இல்லை கிட் ரெப்போவாக மாற்றணும்னா
git initன்ற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்குது. Sir, gitல ஃபர்ஸ்ட் சாரி sorry to disturb you. சொல்லுங்க. நீங்க மறுபடியும் இன்னொரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கல்ல, அது மட்டும் இன்னொரு தடவ சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஓகே. வேர் இஸ் தட்? அந்த பிரிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல சார், அதுல இருந்து. ஓகே. போலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் இப்போ வேற ஒரு லொகேஷன்ல இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த லொகேஷன் விட்டுட்டேன். ஓகே. இங்க வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்றதுக்கு நான் இந்த நேம்ல குடுக்குறேன். பட் அவசியம் கிடையாது. நீங்க லோக்கல்ல இந்த ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு mkdir கமாண்ட் எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம் லினக்ஸ்ல. ஸோ அந்த ஃபோல்டர்ல நான் வந்து ஜஸ்ட் நேவிகேட் ஆயிடுறேன். இப்போ இந்த ஃபைல் எதுவுமே இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். வேற எதுவும் இல்லை பண்ணல மேம். demo_.pyன்னு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன். சாரி ஃபைல் கொடுக்குறேன். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றேன் ஜஸ்ட். ஐ வில் கிரியேட்டிங் ஒன் ஃபைல். ஸோ ஐ ஜஸ்ட் demo1 சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவரையிலும் உங்களுக்கு ஓகே இல்லை? ஓகே சார். இது ஜஸ்ட் ஒரு பைத்தான் ஃபைல் வச்சிருக்கிறோம் ஒரு ஃபோல்டர்ல. இப்போ இப்போ இனிமேட்டு இந்த ஃபைல்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதை நம்ம வந்து ட்ராக் பண்ண விரும்புகிறோம். பட் நம்ம வந்து கிட் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணால் அதுதான் லேட்டஸ்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணும். நம்மளோட ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணுறீங்களோ அதை தான் அது மேனேஜ் பண்ணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் சேஞ்சஸ் அது மேனேஜ் பண்ணாது. மேபி இன்டர்னலாக அது மேனேஜ் பண்ணலாம். பட் ஆஸ் எ யூஸராக நம்ம பார்க்கும்போதெல்லாம் இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன் கேட் கமாண்ட் வச்சும் நம்மளுக்கு எப்பவுமே லேட்டஸ்ட் சேஞ்ச் தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம கிட் ரெபாசிட்டரியாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் git init. ஓகே. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ls-aன்னு கொடுக்குறேன். -a என்னன்னா நீங்கள் வந்து ஹிடன் ஃபைல் இல்லை ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த ஃபோல்டருமே இல்லை. ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஃபைல் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் விண்டோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூவில் போயிட்டு ஷோவில் ஹிடன் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த எம்டி ஃபோல்டரில் எந்த ஹிடன் ஃபைலும் இருக்காது. ஹிடன் ஃபோல்டர் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து git initன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்க சம் மெசேஜ் சொல்லுது யூசிங் எ மாஸ்டர் as a நேம் ஃபார் த இனிஷியல் பிரான்ச். த டிஃபால்ட் பிரான்ச் நேம் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இதெல்லாம் சம் மெசேஜ் கொடுக்குது. சம் இன்ஃபோ இந்த கமாண்ட் git config கமாண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து வேறு பிரான்ச் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னா இந்த கமாண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் பாருங்கள் இனிஷியலைசிங் த எம்டி ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோல்டர் லொக்கேஷன் சொல்லுது. அதுக்குள்ளே .gitன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்குது. இப்போ நீங்கள் எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக நம்மளால் வியூ பண்ண முடியல. பட் அதே நம்ம வந்து ஏ கொடுத்தோமா ஹிடன் ஃபோல்டர் பாருங்க டாட். ஸோ இது வந்து நீங்கள் இது வந்து ஒரு ஃபோல்டர். இங்கே டின்னு இருந்துச்சுன்னா ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே போகலாம் நம்ம. இதுவரையிலும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? எதனா உங்களுக்கு டவுட்னா சொல்லுங்கள். ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மூலியம்தான் கெட்டு வந்து நம்ம இந்த ரெபாசிட்டரியில் பண்ணுற சேஞ்சஸ், ஆடிங் நியூ ஃபைல்ஸ், இல்லை மாடிஃபைங் எக்ஸிஸ்டிங் ஃபைல் இல்லை டெலிட்டிங் சம் ஃபைல்ஸ் என்ன பண்ணாலுமே வித் இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் மூலம் தான் நம்ம ப்ராஜெக்டை இல்லை நம்மளுடைய ரெபாசிட்டரி வந்து மேனேஜ் பண்ண போகுது. அதான் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். எனக்கும் இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் என்னோடய ஃபோல்டரில் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ லைக் நம்ம பைத்தானில் வந்து பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி இங்கே வந்து கிட் ஸ்டேட்டஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன் ஆஃப் த வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு கமாண்ட் சொல்லலாம். அதாவது கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெபாசிட்டரி என்ன ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? எதனா ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை டெலீட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இங்கே சொல்லுது, இங்கே பாருங்கள், அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு சில கீழே இது எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டும் கொடுக்குது. அப்புறம் அந்த ஃபைல் என்ன ஃபைல் இன்னும் அன்ட்ராக்ல இருக்குதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிட் வந்து நம்ம ஃபோல்டரை நம்ம ரெபாசிட்டரியை நம்ம ஃபோல்டரை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இனிமேட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த ஃபோல்டரில் கிட் வந்து மானிட்டர் பண்ணி அதனோட சேஞ்சஸை மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த கமாண்ட் வரல எல்லாருக்கும் ஃபெமிலியர்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா எதாவது டவுட்னா கேளுங்க. பாரி, சொல்லுங்க சார். இப்போ நம்ம இது வந்து செயல்ல கமாண்ட் லைன் டூல பண்றோம்ல, இதே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரர் மாதிரி கிட்ஹப்ல பண்ண முடியாதா? அங்கேயும் பண்ணலாம் சார். சரி, இப்போ எனக்கு செயல் தெரியாது, கமாண்ட் லைன் டூல் தெரியாது, ஃபார் எக்ஸாம்பிள் தெரியலன்னு வச்சுங்களேன். ஓகே சார், அங்கேயும் பண்ணலாம். எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை எனக்கு. இப்போ இது நீங்க டாஸ்க் மோட்ல பண்றது அங்க அதையும் காமிச்சிருங்க. ஷூர் சார், அதையும் காமிக்கிறேன். சரி. வெப் யூஐலையும் காமிக்கிறேன். லைக் GitHub டைரக்ட்லியே GitHubலையும் டைரெக்டாக GitHubலையும் பண்ணும். பட் ஜென்ரலாக நம்ம ஒரு டெவலப்பராக இருக்கும்போது ஒன்று VS கோடில் பண்ணுவீங்க, இல்லை கமாண்ட் லைனில் பண்ணுவீங்க. இது மூணு தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். டைரெக்டாக பண்ணுறது வந்து பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம். அது சில கோடு நீங்கள் டெவலப் பண்ணுற கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இப்போ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்டென்டேஷன் மாறிவிடும்ல. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் GitHubலேயே டைரெக்டாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ட்ராக் பண்ண போகிறோம். இது வந்து அன்ட்ராக்டில் இருக்குது, ட்ராக் பண்ண போகிறோம். கோவிந்தராஜன் சார் அண்டு மற்றவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கிட் ஆட் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரே ஃபைல் தான் இருக்குது. அதனால் நீங்கள் டைரெக்டாக ஃபைல் நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து கிட் ஆட் டாட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் மாடிஃபை இருக்கிற எல்லா சேஞ்சஸுமே வந்து ஆட் ஆகும். ஐ மீன்ஸ் எல்லா ஃபைலுமே உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் ஒன் ஆர் ஆல் அப்படின்றது. இப்போ நான் டைரெக்டாக ஒரு ஃபைலுன்றதால டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ சேஞ்சஸ் டு பி கமிட்டட். இப்போ வந்து இது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னும் சேஞ்ச் வந்து கமிட் ஆகலைன்னு சொல்லுது. விச் மீன்ஸ் பெர்மனெண்ட்டாக இன்னும் சேவ் ஆகலை. எங்கே சேவ் ஆகலைன்னா லோக்கல் ரெபாசிட்ரி. ஓகேங்களா? இப்போ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட மிஷினில் இருக்கிற கிட் ரெபாசிட்ரி விச் இஸ் லோக்கல் ரெபாசிட்ரி. நம்ம கிட் டெர்மினாலஜியில் லோக்கல் ரெபாசிட்ரின்னு சொல்லுவோம். நம்ம சோர்ஸ் கோடை நம்ம மிஷினில் வித் சேஞ்சஸோட மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இது இன்னும் என்னோட லோக்கல் ரெபாசிட்ரிக்கும் நம்ம GitHub கிரியேட் பண்ண அந்த ரிமோட் ரெபாசிட்ரிக்கும் இன்னும் நான் லிங்கேஜே கொடுக்கல. இப்போதைக்கு எல்லாமே லோக்கலில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட லோக்கலில் டெம்பரவரியாக சேவ் பண்ணணும்னா நீங்கள் கிட் கமிட்டு கொடுத்தாகணும். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம், இந்த ஃபைல் எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை அன்ஸ்டேஜ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்குது. அதை வந்து நீங்கள் அன்ஸ்டேஜ் பண்ணணும்னா கிட் ஆர்எம் கொடுத்து இந்த கமெண்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா இதுவாகிடும். இப்போதைக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். அதுக்கு வந்து கிட் கமிட் கமாண்டுக்கு கம்பல்சரியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தாகணும். -m நத்திங் பட் மெசேஜ். அதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் 1 ஆர் n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸு. அந்த சேஞ்சஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு பேஜில் ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கலாம், HTML பேஜாக இருந்தால். இல்லை ஒரு பைத்தான் கோடில் எக்ஸிஸ்டிங் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு, நான் ஒரு புதுசாக ஒரு 2 ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறேன், இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல என்ன ரெக்குயர்மெண்ட்டுக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான ஜஸ்ட் கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆடட் நியூ நியூ py ஃபைல் நான் சும்மா பற்றி கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் ஃபைல் வந்து கமிட் ஆகிடுச்சு சொல்லுவோம். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிட் இனிட் கொடுத்தோம்ல, கிட் இனிட் கொடுக்கும்போது என்ன சொல்லுச்சு, மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிருக்குது. ஓகே, வென்எவர் நீங்கள் வந்து ஒரு கிட் இனிட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். அது பேர் தான் மாஸ்டர். ஓகேங்களா? அதுமாரி ஒரு கிட் ரெபாசிட்டரினா கம்பல்சரியாக ஒரு பிரான்ச் இருக்கணும். ஓகேங்களா? அது டிஃபால்ட்டாக இருக்கும், வந்துடும். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். இப்போ எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டு எல்லாமே மாஸ்டர் பிரான்ச். ஓகேங்களா? அது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆனால் மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவுக்கும் போயிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு. மீன்ஸ் பெர்மனெண்ட்டாக நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில் சேவ் ஆகிடுச்சு நம்ம கோடு. அது பேர் தான் கமிட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூட் கமிட்டுன்னு சொல்லுது, இங்கே ஒரு ஐடி சொல்லுது பாருங்கள். இதுதான் உங்களுடைய கமிட் ஐடி. இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்.
எவ்ரி சேஞ்சஸ்க்கும் ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அது பேர் தான் கமிட் ஐடின்னு சொல்லுவோம். இந்த ஐடியை வச்சு தான் நான் ஒரு சேஞ்சஸ்லேருந்து என்னோட ப்ரீவியஸ் சேஞ்சஸ்க்கு வந்து நேவிகேட் பண்ண முடியாது. இங்க இருக்கிற சேஞ்சஸ்லேருந்து அந்த சேஞ்சஸ் போகும். இப்போ நான் ஒரு ஒரு ஃபைலில் சேஞ்ச் பண்ணேன். சர்வரில் டிப்ளாய் பண்ணி பார்க்கும்போது, இல்லை லோக்கலில் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த நான் பண்ண சேஞ்சஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னா, இல்லை நான் என்னோட சேஞ்சஸ் நான் ரிவர்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் மாடிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து நான் வந்து எல்லாரும் யூசர்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க, நான் ரிவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்த இதனோட ப்ரீவியஸ் கமிட்டுக்கு போகணும்ல, அதாவது ப்ரீவியஸ் சேஞ்சுக்கு போகணும்ல, எப்படி போவீங்கன்னா, யூசிங் இந்த கமிட் ஐடி வச்சு தான் நீங்கள் போவீங்க. ஓகே. அப்போ நம்ம கமிட் ஐடி என்னன்னு பார்த்தாச்சு. கிட் கமிட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போகிறதுக்கு வந்து கிட் ரிமோட் ஆட், அதுக்கப்புறம் வந்து செட் கமாண்ட் கிட் ஆட். ஓகே. இது ஒரு கிட் ரிமோட் ஆட் கொடுத்துட்டோம்ல. அப்புறம் வந்து நம்மளோட ரெபாசிட்டரி யூஆர்எல் கொடுக்கணும். இதுதான் என்னோட ரெபாசிட்டரி யூஆர்எல், ரிமோட் ரெபாசிட்டரி யூஆர்எல். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆரிஜின் ஒன்று கொடுக்குறேன். இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு அலியாஸ் நேம் மாதிரி. இனிமேட்டு வந்து நீங்கள் வந்து ஓகே, நான் இதை ரன் பண்ணிடுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்னா கிட் ரிமோட் ஆட். என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியோட லிங்க் பண்ண போகிறேன். இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியும் என்னோட ரிமோட் ரெபாசிட்டரியும் லிங்க் பண்ண போகிறேன். எப்படின்னா யூசிங் இந்த கமாண்ட் கிட் ரிமோட் ஆட் கமாண்ட் மூலம் தான் லிங்க் பண்ண போகிறேன். லிங்க் பண்ணும்போது இதோட யூஆர்எலுக்கு ஒரு அலியாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்தராக வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த லிங்க் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அலியாஸ் நேம் யூஸ் பண்ணால் போதும். நான் அது உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டில் நீங்கள் கிட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் காமிக்காது. இப்போது இங்கே போய் பார்த்தாலுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்திருக்காது. ஏன்னா ஒன்றும் நம்ம புஷ் பண்ணல. ஸோ கிட் புஷ்ன்றது தான் ஒன் ஆஃப் த மெயின் கமாண்டு. இது மூலியம் தான் நம்ம வந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் எந்த பிரான்ச்சில் இருக்கிறேன் கரண்ட்டாக? மீன்ஸ் நம்ம கோடு எல்லாமே எங்கே சேவ் ஆகிட்டு இருக்குதுன்னா, மாஸ்டர்ன்ற ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக மெயின் ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? எங்கே இருக்குது? ஸோ மெயின் பிரான்ச் தான் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு ஃபைல் வந்தோடனே அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ மெயின் பிரான்ச்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகணும். லைக் இந்த இந்த கிட் பிரான்ச் -m மூவ். இது -mன்றது மூவ். ஓகே. இது பண்ணாமல் நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரிஜின் மெயின் கொடுக்குறேன். ஸோ மெயின் தான் நம்மளுடைய ரிமோட் பிரான்ச். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரிமோட் பிரான்ச்சு. இங்கே லோக்கலில் நான் மெயின் மாஸ்டரில் இருக்கிறேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தோன்னே இங்கே சொல்லுங்க, டஸ் நாட் மேட்ச். அதாவது பிரான்ச் நேம் வந்து இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக என்ன பிரான்ச் நீங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பிரான்ச் தான் நீங்கள் சேஞ்சஸ்ஸு பாஸ் பண்ண முடியும். ஸோ லோக்கலில் இருக்கிற மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கிற கோடை நீங்கள் வந்து ரிமோட்டில் இருக்கிற மாஸ்டர் பிரான்ச்சுக்கு இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும். ரிமோட்டில் வந்து நான் இப்போதைக்கு மெயின் பிரான்ச் இருக்குது. ஸோ அதனால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த கமாண்ட் ரன் பண்ணுவோம். சார் அந்த கமாண்ட்ல -u இருக்கு. அதை மிஸ் பண்ணதுனால வருதா? என்னங்க? இல்ல நீங்க அந்த புஷ் கமாண்ட்ல -u இருக்கு. அதை நீங்க அங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அங்க. அதுவும் அவசியம் இல்லை. அது ஓப்பன் யூனா அப்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு அதை பாயிண்ட் பண்ணிக்கிறது. அது 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 யூஸ் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அது கொடுத்தாலும். இது மோர் ஆஃப் பாயிண்டர் அப்ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. அது வந்து அதுக்கு நேம். சார் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ என்னோட யூசர் நேம் கேட்குது. ஸோ என்னோட யூசர் நேம் வந்து பாரி மார்கு. ஓகே. நாங்கள் கிட்டை வந்து நீங்கள் கமிட் பண்ணும்போது, அதாவது புஷ் பண்ணும்போது, அதாவது ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நம்ம கோடை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது நம்மளுடைய யூசர் நேமை ஆத்தென்டிகேட் பண்ணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் வந்து ரிட்டையர்டு பண்ணிட்டானுங்க. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து பர்சனல்
அக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்ணணும். அது மூலியம் தான் உங்களால் கோடை பப்ளிஷ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து கீ பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் சிங்கிள் சைன் ஆன் இருக்குது, ஓஆத் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் இருக்குது. நம்ம வந்து பர்சனல் அக்சஸ் டோக்கன் ஆத்தென்டிகேஷன் மூலம் நம்ம பண்ணலாம். நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே பர்சனல் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைக் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அக்சஸ் கீ இல்லை ஒரு ஜிஓஐடி மாதிரி இருக்கும். ஒரு சம் ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர் இருக்கும். ஸோ இது கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற மெயின் பிரான்ச்சில் இருந்த கோடு ரிமோட் ரெபாசிட்டரிக்கு வந்து புஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துடுது. நம்ம பண்ண சேஞ்சு இங்கே வந்துடுச்சு. அங்கே நான் சொன்னேன்ல மெயின்ற பிரான்ச் தான் பை டிஃபால்ட்டாக வந்து கிட்டப்பில் நீங்கள் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக மெயின் வருது. கிட் கிளைண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா மாஸ்டர்ன்ற பிரான்ச் பை டிஃபால்ட் கிரியேட் பண்ணுது. ஒருவேளை நான் வந்து நீங்கள் மேபி வேறு யாருன்னா லினக்ஸ் மிஷின் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் ஓல்டர் விஷன் ஆஃப் கிட் கிளைண்ட் வச்சிருக்கிறதால அப்படி பண்ணுதான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ ரியலி. நீங்கள் வேறு யாருன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்ப இருக்கிற கிட் கிளைண்ட்டுமே வந்து மாஸ்டர்ன்ற பிரான்ச் தான் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணுதுங்களா? ஓகே ஃபைன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க இங்க புக் பண்ணீங்க இல்லையா ஆரிஜின் மெயின்னு கொடுத்து. ஆமா. சோ அத நீங்க மாஸ்டர்னு கொடுத்திருந்தாவே அது புஷ் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க இங்க லோக்கல்ல கிரியேட் ஆன பிரான்ச் வந்து மாஸ்டர். சோ இங்க இருக்கிற பிரான்ச்சை தான் நீங்க புஷ் பண்றீங்க. சோ மெயின்ன்ற ஒரு பிரான்ச் இங்க லோக்கல்ல கிடையாது. சோ நீங்க அந்த பிரான்ச் நேமை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புஷ் பண்றீங்க. ஓகே, நீங்க டைரக்டாவே மாஸ்டர்ல இருந்து பண்ணிருக்கலாம் சொல்றீங்க. டைரக்டா மாஸ்டர்னுமே கூட டைரக்டா புஷ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க பிரான்ச் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு புஷ் பண்றோம். ஓகே ஓகே ஷூர். ஓகே தேங்க் யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே ஸோ இப்போ வந்து சாரி கோவிந்தராஜன் சார், நீங்களாம் பர்சனல் அத்தன்டிகேஷன் பர்சனல் அக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்களா ஏற்கனவே? இல்லைன்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து என்னோட ரெபாசிட்டரியை அதாவது என்னோட டீம் மெம்பர்ஸ் கோவிந்தராஜன் சார் இல்லை அப்புறம் சிவா சார் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அக்சஸ் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஓகே, நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு இது பண்ண சொல்லலாம். ஓகே, நீங்கள் பர்சனல் அக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்ணால் உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே கடைசியாக வாங்க, டெவலப்பர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக பர்சனல் அக்சஸ் டோக்கன்ஸ்னு வரும். இதில் கடைசி ஆப்ஷன் ஃபைன் கிரைண்ட் டோக்கன் நான் பண்ணதில்லை. யூஸ்வலாக கிளாசிக் தான் பண்ணுவேன். ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு சிங்கிள் சைன் ஆன் அதை பண்ணுவேன். இந்த சொல்லுங்கள், யார் கேட்குறீங்களாண்ணா? யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குங்களா? நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த டோக்கன் கிளாசிக் கிளிக் பண்ண உடனே அந்த டோக்கன் வந்துருமா நமக்கு? இல்லை, இப்போ கிரியேட் பண்ண உடனே நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்துட்டிங்களா? இங்கே ஏற்கனவே இது நான் கிரியேட் பண்ண டோக்கன்ஸு. இங்கே ஜென்ரேட் நியூ டோக்கன் கொடுங்க. இதுலேயுமே கிளாசிக் கொடுங்க. ஜென்ரேட் நியூ டோக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் கிளாசிக் நியூ டோக்கன் கிரியேட் பண்ணுங்கள். உங்களை ஆத்தென்டிகேட் பண்ண சொல்லும், பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு நோட், ஏதோ ஒரு நேம் ஜஸ்ட்டு DSIT டெமோ பேட். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த டோக்கன் வந்து நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் செட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு நோ எக்ஸ்பைரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த என்னென்ன பெர்மிஷன்லாம் உங்களுக்கு வேணும், இந்த அக்சஸ் டோக்கன் வழியாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இந்த கிட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் இப்போதைக்கு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணுறது ஆப்ஷனில் இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம தான் இந்த இதுக்கு ஓனர். ஸோ அதனால் வந்து வில் கிரியேட் ஆல் த ஆப்ஷன்ஸ்.
கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் கொடுங்க. யாருன்னா இப்போ ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் டோக்கன் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்சஸ் டோக்கன் வந்துடும். இதை காப்பி பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் இன்னொன்று தான் ஜென்ரேட் பண்ணணும். ஜஸ்ட் கிரியேட் சும்மா இதுங்க செட் பண்ணி வச்சுக்க. கோவிந்தரன் சார் அப்புறம் இல்லை வேறு யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டீங்களா? ப்ரோ திரும்பி ஒரு தடவை அந்த ப்ரொஃபைல்லேருந்து பண்ணிக்காமீங்களா? ஃபாலோ பண்ணுறேன் பட் எனக்கு ஓகே, நான் சொல்கிறேன், மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன். ப்ரொஃபைலுக்கு போங்க, இங்கே செட்டிங்ஸ் வாங்க, ப்ரொஃபைலில் செட்டிங்ஸ், தென் இந்த லெஃப்ட் பேனில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற டாப் பாட்டம் ஆப்ஷன் டெவலப்பர் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும். GitHub ஆப்ஸ், OAuth ஆப்ஸ், பர்சனல் அக்சஸ் டோக்கன்ஸில் டோக்கன் கிளாஸிக் கிளிக் பண்ணிக்க. ரெண்டாவது ஆப்ஷன் இதில் உங்களுக்கு ட்ராப் டவுன் வரும். அதில் ஜென்ரேட் நியூ டோக்கன், அதுவும் கிளாசிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, உங்கள் கீக்கு ஒரு நேம். தென் எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு எதுனா டேட் செட் பண்ணிக்கோங்க. தென் டிஃப்ரெண்ட்டு அக்சஸ் ரோல் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஜென்ரேட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை காப்பி பண்ணி வச்சுங்க. இட்ஸ் லைக் பாஸ்வேர்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுறேன். ஓகே, நான் என்னோடய ரெப்பாசிட்ரிஸ் போகிறேன். ஸோ இந்த ரெப்பாசிட்டரி தான் இருக்கிறோம்ல இப்போ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ரீட்மி ஃபைல் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம கமாண்ட் லைன் எனக்கு ஐம் நாட் ஃபெமிலியர்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே கொடுக்கலாம். நீங்கள் நியூ கிரியேட் நியூ ஃபைல், உங்களுக்கு இங்கே ஆன்லைன் ஒரு எடிட்டர் கிடச்சிரும், டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ சப்போஸ் இப்போ இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபோல்டர் இல்லை, லைக் மை இகாம் சர்வீஸ் தான் என்னோட ரெப்பாசிட்டரி நேம், விச் இஸ் லைக் ரூட் ஃபோல்டர். நான் இப்போ வந்து டெஸ்ட்னு ஒரு சப் ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் டெஸ்ட்னு கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்தாலே ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்குள்ளே சே டெஸ்ட் டெமோ 1.py. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நான் இதை சம் கண்டென்ட் போட்டுட்டு கமிட் கொடுத்தேன்னா இது சப் ஃபோல்டர், இந்த மெயின் ஃபோல்டரில் மெயின் ரெப்பாசிட்டரியில் ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் ஆகும் டெஸ்ட்டுன்னு. அதுக்குள்ளே test_demo1.pyன்ற ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அகெயின் வில் சே நேம் ஈக்குவல் டு அனுரா. I'll just say print hello Anura. Then I'll just print type of name. ஓகே, சம் ஏதோ கோட் அடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து இல்லை கமாண்ட் லைனில் ட்ரை பண்ணும்போது ஏதோ நீங்கள் ஒரு ஃபைல் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ இல்லை நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணும்போதும் நம்ம வந்து அன்ட்ராக்கில் இருக்கும். அதை ட்ராக் பண்ணுறதுக்கு கிட் ஆடுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தான் கிட் கமிட் பண்ணுவோம். இங்கே அவசியம் கிடையாது. இங்கே டேரெக்டாக நம்ம டேரெக்டாக பண்ணதால் கமிட் பண்ணால் போதும் டேரெக்டாக. அதுக்கு வந்து கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள். கமிட்னாவே கம்பல்சரியாக நீங்கள் மெசேஜ் கொடுத்தாகணும். அதனால தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கேட்குறேன். இது மேண்டேட்டரி. இந்த ஸோ நான் இப்போதைக்கு அப்படியே வச்சிடுறேன். ஜஸ்ட் கமிட் சேஞ்சஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரூட் ரெப்பாசிட்டரிக்கு போகிறேன், மீன்ஸ் ரூட் ஃபோல்டர் போகிறேன். டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே உங்களுக்கு டெஸ்ட் டெமோ .1ன்ற ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி கமிட் நீங்கள் பண்ணும்போதும் ஒரு கமிட் ஐடி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்க்கலாங்க. இதுதான் என்னோட லேட்டஸ்ட் கமிட். கமிட்ஸ்னு ஒரு இதுவுமே வரும். அதில் எல்லா கமிட்ஸும் காமிக்கும். ஏன்னா இப்போ 2 கமிட் நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த
அந்த ஆப்ஷன் எங்கன்னு தெரியல. லைக் ஒரு ஒரு ஹைப்பர் லிங்க் வரும். ஹிஸ்ட்ரி ஆஃப் கமிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஓகேங்களா? இங்கே பாருங்க 2 கமிட்ஸ்னு காமிக்குது. ஓகே ஓகே. ஸோ இது வரலாம் யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னோட ரெபாசிட்டரியில் கோவிந்தராஜ் சார் அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து ஏதோ ஒரு கோடை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேங்களா? சார் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். நான் என்னோட ரெப்போ யூஆர்எல் கொடுக்குறேன். என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா? ஸோ ஐ வில் சென்ட் இட் வயா chat. ஸோ நான் சேட்டில் என்னோட யூஆர்எல் கொடுக்குறேன். இந்த யூஆர்எல் எடுத்துக்குங்க. இல்லைனா கூட என்னோட github.com/parimark கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் பார்த்தீங்கனாலும் உங்களால் வந்து என்னோட ரெப்போ பார்க்க முடியும். ஏன்னா பப்ளிக் ரெப்போ இது முடியும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனி விண்டோ. ஓகே, இங்கே வந்து போயிட்டு நான் இங்கே லாகின் கூட பண்ணல. டைரெக்டாக எந்த யூசரோட ரெபாசிட்டரி பார்க்க போகிறோன்னா அந்த யூசர் நேம் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா நம்ம ஜென்ரலாக கிட்டப்லேருந்து நம்ம சோர்ஸ் கோட் எடுப்போம்ல யாரோட. ஸோ அதில் மாதிரி. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் இருக்குது, 9 ரெப்போஸ் இருக்குது. ரிப்பீட் தான் ரீசெண்டாக க்ரியேட் பண்ண ரெப்போ மை இகாம்ஸ் சர்வீஸ். இந்த கோடுன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூஆர்எல் கிடைக்குங்க. இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கோவிந்தராஜ் சார் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? நான் என்னால் பார்க்க முடியுமான்னு தெரில. ஜஸ்ட்டு ஹலோ, நான் பேச கேட்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார். கிளியர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட டெர்மினல் லைக் ஓகே, நம்ம இப்போ வந்து நான் விஎஸ் கோடில் பண்ணவா? ஓகே, நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள் சார். ஒன்று விஎஸ் கோட்லேயும் பண்ணாலும் இல்லை டெர்மினல் எங்கே பண்ணாலும் ஓகே தான் எனக்கு. டெர்மினல் பண்ணணுன்னா நான் கமாண்ட் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டெர்மினல் பண்ணிடலாம். ஸோ தட் அவங்க கிட் பேஷ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதான் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில் ஜஸ்ட் நான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். வேற ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு இப்படியே பண்ண மாட்டோம் நம்ம. பட் ஜஸ்ட் அவங்களுடைய கோவிந்தராஜ் சார் அவங்களாம் அவங்களோட டெர்மினலில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே ஏற்கனவே அந்த ஃபோல்டர் இருந்துச்சு. ஓகே, இல்லை நான் இங்கே இருந்து இப்போதைக்கு இங்கே கூட வேண்டாம். ஓகே, நான் இருந்த ஃபோல்டருக்கு ஏன்னா வந்து கிட் க்ளோன் பண்ணிங்கன்னா அந்த ரெபாசிட்டியில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அப்போ ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ என்னோட லொக்கேஷனில் 3 ஃபோல்டர் தான் இருக்குது. ஒர்க் ஏரியா, ப்ராஜெக்ட் 1, கிட் கோடு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கமாண்ட் சொல்லி தர போகிறேன். கிட் க்ளோன். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும். கிட் க்ளோன், கிட் ஸ்பேஸ் க்ளோன் ஸ்பேஸ் உங்கள் அந்த ரிமோட் எந்த ரெபாசிட்டரி நீங்கள் க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கோடு, அதை கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா கனெக்டிங் டு இந்த ரெபாசிட்டரி உங்கள் கோடு எல்லாத்தையும் டவுன்லோட். இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் பண்ணியிருப்போம் இந்த கமாண்டை. ஸோ இங்கே எல்எஸ் இல்லாட்டி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 ஃபோல்டர் தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர், அதாவது நம்ம ரெபாசிட்டரி வந்துருக்குது. மை இகாம் சர்வீஸ்ன்ற கோடு இங்கே வந்துடுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இப்போ நீங்கள் சில சமயத்தில் இங்கே வந்து கிட் இல்லாத ஃபோல்டரில் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை சொல்லும். நீங்கள் வந்து நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுற லொக்கேஷன் வந்து இல்லை டைரக்டரி வந்து நாட் அ கிட் டைரக்டரி. அதனால் இது வந்து கைண்ட் ஆஃப்
இன்வேலிட் கமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ மை இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கிட் ஃபோல்ட், என்னோட ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து டவுன்லோட் பண்ண கோட் இது. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம க்ளோன் பண்ணினாலே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எது டிஃபால்ட் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சோட அந்த பிரான்ச்சில் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆகிடும். கோடும் டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் ரிமோட் ரெபாசிட்டரி எடுத்த ரெபாசிட்டரி எடுத்த ரெபாசிட்டரியில் இருக்கிற நிறைய பிரான்ச், நான் சொல்கிறேன்ல ஒரு ரெபாசிட்டரியில் நிறைய பிரான்ச் கிரியேட் பண்ணலாம். நான் அதையும் காமிக்க போகிறேன். அதில் வந்து டிஃபால்ட் பிரான்ச்னு ஒன்று இருக்கும். அந்த பிரான்ச் வந்து பை டிஃபால்ட் பாயிண்ட் ஆகிடும். நீங்கள் நம்ம மாற்றிக்கலாம். நான் அது சொல்கிறேன் எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். லைக் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு. சார் இதை மற்றவங்க ட்ரை பண்ண முடிஞ்சிச்சா? கிட் க்ளோன் பண்ண முடிச்சிங்களா உங்களால்? எஸ் சார், பண்ணேன் சார். ஓகே, ஷூர், தேங்க்யூ. ஓகே, அதுக்கப்புறம் கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம்னா அன்ட்ராக்டு ஃபைல்ஸ். எரர் வருது ஓகே. என்ன எரர் வருதுங்க? சார். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி வேணா காமிக்கலாம் சார். ஓகே, ஐ திங்க் என்னோட ஷேர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட ஷேர் வந்துடும். மற்றவங்களோட ஷேரிங் எப்படி பார்த்துன்னு எனக்கு தெரியல. யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ. நீங்க ஸ்டாப் பண்ணாதான் மற்றவங்க ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். ப்ரோ நீங்கள் இது கொடுக்கணும். அது பேர் என்ன? கோவர்ஸ். சில பேர் கொடுத்துருக்குறாங்க, சில பேர் கொடுத்துருக்குறாங்க. மேபி யாருக்கு வேணும்னு சொல்லுங்க. அமலா சத்யா மேம். ஆண்டனி அமலா சார். அமலா. ஓகே ஓகே. இப்போ நான் உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கிறேன். வேற யாருக்குன்னா க்ளோன் பண்ண அவங்க ட்ரை பண்ணட்டும். வேற யாருக்குன்னா க்ளோன் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஜஸ்ட் வில் மூவ் ஆன். நீங்கள் என்ன எரர்னு நீங்கள் சொல்லுங்கள் சைட் பை. யாருக்குன்னா நீங்கள் க்ளோன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்க சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைலில் ஒரு புதுசாக ஒரு ஃபைலோ இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலையோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கிட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களை வந்து அக்சஸ் டினைடுன்னு சொல்லும். ஸோ நான் உங்களுக்கு அக்சஸ் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு சினாரியை சிமுலேட் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ யூ கேன் ட்ரை. இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் எப்படி வந்து மற்ற டீம் மெம்பருக்கு வந்து அக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ உங்கள் ரெபாசிட்டரிக்கு போயிடுங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் நாட் லாக்ட் இன் தேர். ஸோ இதுதான் என்னோட ரெபாசிட்டரியில். இப்போ நான் வந்து நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ண போகிறோன்னா இந்த ரெபாசிட்டரியில் இருக்கிற செட்டிங்ஸ் போங்க. சாரி, செக்யூரிட்டி போங்க. நாட் செக்யூரிட்டி, ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கம்ஸ். ஓகே, செட்டிங். இந்த ரெப்போவில் இருக்கிற ரெப்போவோட செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து கொலாபரேட்டர்ஸ்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து மேனேஜ் அக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து பீப்புள் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே இப்போ எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் வந்து டிஎஸ்ஐடி நான் அது கொடுக்குறேன். நீங்கள் வேறு யாருக்குன்னா அக்சஸ் கொடுக்கணும்னா சொல்லுங்கள். லைக் உங்களால் க்ளோன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட்டு சொல்லுங்கள், உங்கள் ஐடியா சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். க்ளோன் பண்ணிட்டேன் சார். அப்புறம் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தா அந்த ஃபைல் வந்து அன்ட்ராக்டுன்னு காட்டுது. அன்ட்ராக்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ கமிட் கொடுத்துட்டோம்னா ஆத்தர் ஐடென்டிட்டி அன்னோன்னு வருது. ஆடு கொடுத்துட்டு கமிட் கொடுத்துட்டீங்களா? ஆட் கொடுத்துட்டேன் சார். ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் கமிட் கொடுத்தா ஆத்தர் ஐடென்டிட்டி அன்னோன்னு வருது. சாரி, என்ன சொல்லுச்சு? ஐடென்டிட்டி அன்னோன். ஓகே, ஐடென்டி. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஓகே, நான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக கேட்டிங்க. கிட் கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது கிட்டுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் இருக்குது. ஐ திங்க் ஐ வில் ஓகே. ஸோ நான் என்னோட ஸ்க்ரீன் தெரிஞ்சால் பாருங்கள். கிட்
config -global global global user dot name space விட்டு டபுள் கோலன்ல உங்க நேம் கொடுங்க, உங்க அக்கௌண்ட் நேம் கொடுங்க. I'll maybe share it somewhere. I note it down. ஓகே, இதெல்லாம் எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறது, கமாண்ட்ஸுக்கு வந்தோம். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் மேபி நான் ஐ forgot to show you. இதுதான் ஆக்சுவலாக வந்து உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் சொல்லணும் கிட்டுக்கு. ஸோ git config -global user dot name அப்புறம் ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்டில் உங்களோட நேம் கொடுக்கணும், உங்கள் யூசர் நேம் கொடுங்க. தென் ரெண்டாவது கமாண்ட் வந்து git config -global user dot email ஸ்பேஸ் உங்களோட இமெயில் ஐடி இருக்கும்ல, நீங்கள் இமெயில் வச்சு வந்து GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமெயில் ஐடி கொடுங்க. இந்த 2 கமாண்ட் ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ போயிடும் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் சொல்லுங்க. ட்ரை பண்றேன் சார், ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் சார். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு கேட்கல சரியா. சார் ஆல்ரெடி நான் வந்து கமாண்ட்ல போய் எல்லாமே கொடுத்துட்டேன் சார். கிட் ஆட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பியும் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி திருப்பியும் இல்லை கொடுக்கணும். வேண்டாம், கிட் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா அதே டெர்மினலில் கிட் கமிட் கொடுங்க, அடுத்த கமாண்ட். சார் இல்லை, கிட் ஆட் கொடுக்கும்போது அந்த யூன்னு மென்ஷன் ஆயிருக்கிறது வந்து ஏன்னு மென்ஷன் ஆகணும்ல சார், அது எனக்கு ஆகலை, அதுதான் எரர் காமிக்குது. அதனால தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகே, ஆக்சுவலாக உங்களோட ஸ்க்ரீன் எனக்கு ஓகே சார், நான் லாஸ்ட் 5 மினிட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஷூர், நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஒன்ஸ் அகேன் இன்னொரு டவுட் சார். ஓகே சார், கோவிந்தராஜ் சார், நீங்கள் இந்த கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா கிட் கமிட் ட்ரை பண்ணி பாருங்க. சார் என்னோட லேப்டாப் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, நானே இப்போ ஃபோன்ல தான் பார்க்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், ஃபைன். ஸோ நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் கமிட் பண்ண முடியும். தென் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா அக்சஸ் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ரெப்போசிட்டரியில் மற்றவங்க கூட கொலாபரேட் பண்ணி அவங்களுடைய சேஞ்சஸ்லாம் நீங்கள் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் யூ ஹேவ் டு ஆட் இட் ஹியர். ஸோ டிஎஸ் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். ஸோ இதுதான் நம்ம டிஎஸ்ஐடி குரூப்போட கிட்டப் அக்கௌண்ட் நம்பர். இதை நான் வந்து ஆட் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு இன்வைட் போகும். அந்த இன்வைட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இமெயில் ஐடிக்கு இன்வைட் போகும். ஸோ பெண்டிங் இன்வைட் சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்களால வந்து கோடை கமிட் பண்ண முடியும் என்னோட ரெபாசிட்ரிக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த சினாரியா தான் சிமுலேட் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, இது வரலும் நம்ம பண்ணதில் யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குதுங்களா? ஓகே, ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இதுவரையிலும் 2 கமிட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து என்னோட கமாண்ட் லைன்லேருந்து பண்ணேன், இன்னொன்று வந்து டைரெக்டாக கிட் ரெபாசிட்டரிலேருந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, வேறு சில கமாண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓகே, நம்ம வந்து இதுதான் மெயின் பிரான்ச் இல்லை. இந்த மெயின் பிரான்ச்சிலிருந்து ஜென்ரலாக வந்து ஓகே, நான் பிரான்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணல கிட். பாரி, சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கமிட் பண்ணவா, ஆட் பண்ணவா? ஆட் பண்ணுங்க. நீங்கள் ஜஸ்ட் கமிட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து புஷ் பண்ணுங்க. இல்லை, கிட் ஆட் ஃபைல் நேம். இல்லை, ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க, அதை ஆட் பண்ணிட்டுருப்பீங்க. ஓகே, கிட் கமிட் கொடுங்க. கிட் கமிட் ஸ்பேஸ், அதை கிட் ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் கிட் கமிட் ஸ்பேஸ். இல்லை, கிட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் தான், கிட் ஸ்பேஸ் கமிட்
ஓகே. இதுதான் கமாண்ட். கிட் ஸ்பேஸ் ஓகே கமிட் ஸ்பேஸ் -m. -mன்றது மெசேஜ் கொடுக்க போறீங்க. ஓகே இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன். -m ஓகே ஸ்பேஸ் டபுள் கோட்டுக்குள்ள ஏதோ ஒரு மெசேஜ் கொடுங்க. நான் கொடுத்த கமிட் ஆயிடுச்சு சார். அது ஒன் ஃபைல் சேஞ்ச் ஒன் இன்சர்ஷன் வந்திருக்கு சார் ஒரு இன்செஷன் வந்துருதுங்களா? சார். ஓகே, வெரி குட். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ அங்கேருந்து ரிமோட் நீங்கள் க்ளோன் தான் பண்ணியிருப்பீங்களே. ஸோ நீங்கள் வந்து கிட் ஓகே க்ளோன் சார். பண்ணதால நீங்கள் இந்த ரிமோட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கமாண்ட் நம்ம பண்ணோம்ல, ஏன்னா நான் ஃபஸ்ட் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பாயிண்ட் பண்ணேன். அதனால் வந்து இந்த கமாண்டு நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஓகே எப்போல்லாம் வந்து கிட் க்ளோன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோக்கல் ரெபாசிட்டரியும் ரிமோட் ரெபாசிட்டரியும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ். ஏன்னா அங்கேருந்து தான் நீங்கள் கோடே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த கனெக்ஷன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இருக்கும். நான் இந்த கமெண்ட் தேவையில்லை. ஓகே டேரெக்டாக நீங்கள் வந்து கிட் புஷ் ஆரிஜின் மெயின் கொடுக்கலாம். டேரெக்டாகவே இந்த கமாண்ட் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ கமிட் பண்ணிட்டேன், ஒரு ஃபைலு வந்திருக்கா பாருங்க, நியூ ஃபைல். இல்லை இல்லை, அது வந்து எப்போவுமே நீங்கள் கமிட் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் லோக்கல் ரெபாசிட்டரியில் பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணுறோம். நீங்கள் ஓகே வந்து ஓகே நான் புஷ் பிரான்ச் புஷ் பண்ணால் மட்டும்தான் ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போகும். ஓகே கிட் சார் புஷ். பிரான்ச் சேஞ்ச் பண்ணுமா சார்? நான் இங்க மெயின் இருக்கு, அங்க மாஸ்டர்னு இருக்கு. நான் பிரான்ச் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணோம்ல. ஓகே. இந்த கமாண்ட் ரன் கிட் ஸ்பேஸ் பிரான்ச் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் மெயின் கொடுங்க. புஷ் ஓகே. பண்றேன். நீங்கள் வந்து க்ளோன் பண்ணாமல் பண்ணுறீங்களா? லைக் இல்ல சார், க்ளோன் பண்ணிட்டு தான் சார் பண்றேன். புரியல. க்ளோன் பண்ணிட்டு தான் பண்றேன். சார் அப்போ நீங்க நீங்கள் க்ளோன் க்ளோன் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்காதுங்க சார். சாரி. இல்ல அவர் க்ளோன் பண்ணியிருந்தாருன்னா மாஸ்டர்ன்ற பிரான்ச் இருந்திருக்காது. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. இல்லையே, மெயின் தானே வரும். ஏன்னா ரெஸ்பெக்ட் மெயின் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு தான் வந்தது. ஓகே. ஃபைன் நோ ப்ராப்ளம். இதை மாற்றிக்குங்க. கிட் பிரான்ச் ஸ்பேஸ் விட்டு -m மெயின் கொடுங்க. சரி சார், எனக்கு வந்து ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஹேவ் தி கரெக்ட் ஆக்சஸ் ரைட்ஸ் அண்ட் ரெபாசிட்டரி ஆக்சஸ். அக்சஸ்ங்களா? ஆமா சார். இப்போ உங்களோட சூப்பர். அதுதான் நான் வந்து சிமுலேட் பண்ணி காமிக்கலான்னு. இப்போ உங்களோட இது சொல்லுங்கள். யூசர் நேமா சார்? யூசர் நேம் சொல்லுங்கள். ஆதவன் சார். இந்த ஆதவன் அண்டர்ஸ்கோர். ஸ்பெல் மட்டும் கரெக்டானு பாருங்கள். கரெக்ட் தான் சார். லைக் எதனா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். லைக் ஆதவன் ஐஃபன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. சாரி. ஆதவன் ஐஃபன் ஸ்ரீனி சார். SRINI. சாரி SRINI. என்னங்க? ஸ்ரீனி. ஸ்ரீனி. ஓகே. ஸ்ரீனி இதுதானுங்களா? அதான் சார். ஓகே, நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது ஆதவனை வந்து அவரை வந்து இங்கே ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து பெண்டிங் இன்வைட் இருந்துச்சு. இப்போ டிஎஸ்ஐடிலேருந்து அவங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களாலையும் கான்ட்ரிபியூட்டர்னா கோடை நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். உங்களால் ரெப்போ மட்டும் டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கோடை கூட டெலீட் பண்ணலாம் நீங்கள், பட் ரெபாசிட்டரி டெலீட் பண்ண முடியாது. நம்ம அது பர்மிஷன் ரிலேட்டட்லாம் கொஞ்சம் லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும். அதை வந்து சார் வந்திருக்கு சார். நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஷூர், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் கமிட் கொடுங்க, சாரி புஷ் பண்ணுங்க, ஆகும். மீன்வைல் வந்து நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகே சார். ஓகே, ஸோ நம்ம வந்து பிகினிங்கில் வந்து ஐ வில் கோ டு தட் பேஜ். ஸோ பேசிக்காக ஒரு கிட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா இதுதான் நம்ம சீரியஸ் ஆஃப் கமெண்ட் ட்ரை பண்ணுவோம். லைக் புதுசாக பிரான்ச் க்ரியேட் பண்ணுறோன்னா கிட் இனிட்னு கொடுப்போம். இல்லைன்னா நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரிமோட் பிரான்ச்சை க்ளோன் பண்ணுவோம். இது ரெண்டு தான் மாறும் உங்களுக்கு. அந்த ஒரு கமெண்ட் மாறும். அப்புறம் கிட் ஆட் கொடுப்போம், கமிட் கொடுப்போம். தென் கிட் க்ளோன் பண்ணியிருந்தீங்கன்னா கிட் ரிமோட் ஆட் தேவையில்லை, டைரெக்டாக புஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் ஃபியூ கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, வெல்கம் கம் டவுன்.
ஓகே. இந்த டயக்ராம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம கிட்ல பண்ற ஆப்பரேஷன் வந்து என்ன ஒர்க் ஃப்ளோ, என்ன ஸ்டெப், என்ன வேல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் தியரிட்டிக்கலா நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ 2 பார்ட்டா பிரிப்போம். லைக் லோக்கல் ரெபாசிட்டரி, இதுதான் நம்மளோட மிஷின். நம்ம லோக்கல் மிஷின்ல நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அப்புறம் ரிமோட் ரெபாசிட்டரி, இது வந்து கிட்டப்ல நடக்கிற விஷயம். த மொமெண்ட் நீங்க வந்து இதுதான் ஒர்க்கிங் டைரக்டரின்றது ஒரு ஃபோல்டர். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன்ல. மை இகாம் அண்டர்ஸ்கோர் சாரி மை அண்டர்ஸ்கோர் இகாம் அண்டர்ஸ்கோர் சர்வீஸ், அதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம வந்து ரிமோட் ரெபாசிட்டரியை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது இது லைக் லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக உங்களுக்கு ஜஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஒவ்வொரு கமாண்டு மூலியம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ கிட் ஆட் பண்ணும்போது உங்கள் ஒர்க்கிங் டைரக்டரிலேருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். அதனால தான் உங்களால் வந்து கிட் ஆடுக்கு முன்னாடி நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அன்ட்ராக்டு ஃபைல் ஸ்டேஜிங்கில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும். ஒன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துடும். அதனால தான் உங்கள் ஃபைல் ஒன்ஸ் நீங்கள் கிட் ஆட் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் இஸ் ஸ்டேஜ்ட் பட் நாட் கமிட்டட்னு சொல்லும். அப்புறம் கிட் கமிட் கொடுத்த உடனே உங்கள் லோக்கல் ரெபாசிட்டரியில் பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். இங்கே தான் இருக்கும். நீங்கள் ஒன் மோர் ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு கிட் ஆட் கிட் கமிட் கொடுத்தாலும் கீப் ஆன் நீங்கள் எவ்ரி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு கிட் கமிட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் வந்து அத்தனை நம்பர் ஆஃப் கமிட் ஐடி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஐடி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மொமெண்ட் நீங்கள் வந்து கிட் புஷ் பண்ணும்போது உங்கள் லோக்கல் ரெபாசிட்டரியில் இருந்த 1 ஆர் n நம்பர் ஆஃப் கமிட் நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எல்லாம் பப்ளிஷ் ஆகுதுங்க. அந்த மாதிரி இப்போ இன்னொரு கமாண்ட் சொல்ல போகிறேன், கிட் புல் கமாண்ட் வந்து நம்ம வந்து கிட் க்ளோன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கிற கோடை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, லைக் ஆதவன் சார் இவர் கோவிந்தராஜன் சார்லாம் ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்க க்ளோன் பண்ணாங்க. ஸோ க்ளோன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து காப்பி வந்துடும். ஓகேங்களா? ஃபர்தர் இப்போ நான் வந்து பாரின்னு ஒரு டெவலப்பர் ஃபஸ்ட்டு கிட் க்ளோன் பண்ணிட்டேன். ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து டேட்டா கொண்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஆதன் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாரு, கமிட் பண்ணுறாரு. இப்போது எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் கிட்டை வந்து புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கிட் புல் பண்ணுங்கள். ஏன்னா கிட் புல் பண்ணிங்கன்னா தான் லேட்டஸ்ட்டு சேஞ்சு, அதாவது ரிமோட் டைரக்டரியில் இருக்கிற லேட்டஸ்ட்டு சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் ஆகும் உங்கள் கோடில். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே கிட் புல் பண்ணணும். கிட் புல் இஸ் மோர் லைக் டவுன்லோடிங் லேட்டஸ்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் த ரிமோட் ரெபாசிட்டரி உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கிட் செக் அவுட்ன்றது வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு போகிறது. நான் அது உங்களுக்கு காமி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் கிட் இன்டர்னலாக நடக்கிற ஒரு ஹை லெவல் ஃப்ளோ. இதில் இன்னும் இன்டர்னலாக நிறைய ஃப்ளோஸ் இருக்குது. ஐ எம் ஆல்சோ நாட் வெரி ஃபெமிலியர். பட் இந்த ஹை லெவல் ஃப்ளோ தெரிஞ்சுட்டுனா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குதுங்களா இதில்? அதவன் உங்களால் புஷ் பண்ண முடிஞ்சதுங்களா? திருப்பி எனக்கு இன்னமும் அது ஆக்சஸ் இல்லைன்னு தான் சார் வருது புஷ் பண்ணா. ஓ அப்படிங்களா? ஐ வில் செக். ஓகே, நீங்கள் கான்ட்ரிபியூட்டடாக தான் இருக்கிறீங்க. பட் நான் கிட் புஷ் ஆரிஜின் மெயின்னு கொடுத்தோம்னா எனக்கு நம்பர் தான் வருது. அக்சஸ் டினைட்னு ஒரு வருதுங்களா? இல்லை பிளே கரெக்ட் ஆக்சஸ் ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கு. ஓகே, ஆக்சஸ் டினைடுன்னு வரல சார். அக்சஸ் டினைட் வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஷூர் யூ ஹேவ் கரெக்ட் ஆக்சஸ் ரைட்ஸ் அண்ட் தி ரெபாசிட்டரி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி வருது. யூஸ்வலாக கான்ட்ரிபியூட்டர் ரோல் வந்து எல்லாம் உங்களுக்கு கமிட் அண்டு டெலிட் ரெப்போ டெலிட், அதாவது ரெப்போசிட்டரி டெலிட் பண்ண பெர்மிஷன் தவிர மீதி எல்லா பெர்மிஷனும் உங்களுக்கு இருக்கும். சரி. ஆனால் புஷ் பண்ண முடியல சார். ஓகே. எனக்கு வேறு எதுவும் தெரில. வேறு யாருக்குன்னா கிட் ஃபெமிலியராக இருக்கிறவங்களுக்கு எதனா ஐடியா இருக்குதுங்களா? என்ன மிஸ்டேக் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு? ஓகே. வேறு என்ன சான்ஸ் இருக்குது?
ஓகே. நீங்க git கான்ஃபிக் குடுத்துட்டீங்கல்ல? கான்ஃபிக் குடுத்து உங்க யூசர் நேம். கொடுத்துட்டேன் சார். ஓகே. அதனால தான் உங்களால கமிட்டே பண்ண முடிஞ்சுச்சு. ஆமா கரெக்ட். சார். கரெக்ட். பிரான்ச் செக் பண்ணோன்னா எனக்கு மெயின்ல தான் இருக்கு பிரான்ச். மெயின் பிரான்ச்ல தான் இருக்கிறீங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் எனக்கு வந்து நத்திங் டு கமிட் ஒர்க்கிங் டு கிளீன் தான் இருக்கு. ஓகே. Git push ஓகே. origin. நீங்க யூசர் நேம் குடுக்குறீங்க. உங்க பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் குடுக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா? இல்ல சார், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கேட்கவே இல்லை சார். நான் வெறும் கான்ஃபிக் மட்டும் தான் பண்ணேன். எனக்கு யூசர் ஆக்சஸ் எதுவுமே கேட்கவே இல்லையே. இல்ல. நீங்க கமிட் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குமே. சாரி, புஷ் பண்ணும்போது. அதுதான் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி மேக் ஷூர் யூ ஹேவ் கரெக்ட் ஆக்சஸ் ரைட்ஸ் அண்ட் ரெபாசிட்டரி எக்ஸிஸ்ட்னு வருது. எனக்கு அந்த இடத்துல அந்த பாஸ்வேர்டே கேட்கல. கிட் லாகின் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில. கிட் லாகின் கமாண்ட் யாருக்குன்னா ஃபெமிலியராக தெரியுமா? கிட் லாகின் கமாண்ட் ஏதோ ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது கிட் லாகின்னுக்கு. லாகின் அவங்க புரோட்டோகால் கரெக்டா யூஸ் பண்றாங்களா? HTTPS அல்லது SSH ரெண்டு இருக்குங்களா? ஓகே. க்ளோன் பண்ணும்போது என்ன யூஆர்எல் மட்டும் அந்த யூஆர்எல் கரெக்டாக யூஸ் பண்ணீங்களா? லைக் மேபி அது கூட. ரெப்போல இருந்து தான் சார், இந்த ரெப்போல இருந்து தான் காப்பி பண்ணி எடுத்தேன். ஓகே, தென் இட் இஸ் ஃபைன். ரெப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லெட் மீ வில் ரீவெரிஃபைட். ஓகே ஓகே, இது தானே. ஓகே, இந்த ரெப்போசிட்டரி போகிறோம். இங்கே கோடு கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆமா இதை சார், காப்பி இதுதான். பண்ணீங்கன்னா உங்களுடைய யூஆர்எல் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்? https://github.com லைக் கோடே உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இதுதான். ஸோ உங்களால் Same வந்து தான் சார் இருக்கு. ஓகே, இன்னொன்று ட்ரை பண்ணுறீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம இன்னொரு கமாண்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ரெப்பாசிட்டரியில் இருக்கிறேன். ஓகேங்களா? கிட் ஸ்டேட்டஸ் நான் மெயின் பிரான்ச் இருக்கு சொல்லுது. கிட் லாக்னு கொடுங்க. லாக் கொடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கமிட்ஸை காமிக்கும். ஓகேங்களா? நான் வந்து இது வந்து என்னோட லைக் இனிஷியலாக நான் ட்ரை பண்ணல அந்த ரெப்போவில் இருக்கிறேன். அதனால ஒரு கமிட் தான் காமிக்குது. ஓகே, இன்னொரு எனக்கும் காட்டுது சார், இனிஷியல் கமிட்னு சொல்லிட்டு நான் பண்ண ஒரு கமிட் காட்டுது. ஓகே, ஒரு கமிட் தான் காமிக்குதா? உங்களுக்கு 2 காமிக்கணுமே, ஏன்னா நீங்கள் க்ளோன் தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரிமோட் ஆப்ஷனை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ரிமோட் ஆட் பண்ணிட்டீங்களா? ரிமோட் ஆடு சாரி, க்ளோன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட் தேவையில்லை. க்ளோன் பண்ணாத சார் கிட் புல் பண்ணுங்க. கிட் புல் ஆரிஜின் மெயின் கொடுங்க. கிட் ஸ்பேஸ் புல் ஸ்பேஸ் ஆரிஜின் ஸ்பேஸ் மெயின். அதுக்கும் எனக்கு ஆக்சஸ் இல்லைன்னு தான் சார் வருது. லாகினே காமிக்க மாட்டேது, டைரக்டா ஆக்சஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆக்சஸ் இல்லைன்னு வருது சார். சாரி எனக்கு கரெக்டாக தெரில என்ன இஷ்யூன்னு. சார் இது அப்புறம் பார்க்கலாம் சார். ஓகே ஃபைன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். யூஸ் பண்றீங்களா கோட் புஷ் பண்ண? இல்ல கமெண்ட் இது டெர்மினல் இதுல தான் சார், சிஎம்டில தான் இருக்கு. ஓகே, ஒன்னு ட்ரை பண்ணுவோமா? அதவன் இந்த சிஸ்டம் வேற என்ன? VS கோட் விண்டோஸ் தான். ஓகே சாரி. இப்போ கிட் ரிமோட் ஷோ ஆர்ஜின் போட்டா உங்க கிட் காமிங் ரெப்போ யூஆர்எல் காமிக்குதா? கிட் ரிமோட் ஷோ ஆர்ஜின் என்ன கமாண்ட் சொல்றீங்க? கிட் ரிமோட் அதுக்குமே ஆக்சஸ் இல்லைன்னு சார் வருது. ஷோ ஆர்ஜின் கிட் ரிமோட் ஷோ ஆளுங்களா? ஆர்ஜின் அந்த யூஆர்எல் கரெக்டான்னு பார்க்கறதுக்கு. ஓகே ஆர்ஜின் ஷோ ஆரிஜின். ஓகே, கிட் ரிமோட் ஷோ ஆரிஜினுங்களா? அதுக்கும் உங்களுக்கு அக்சஸ் டினைட் வருதுங்களா?
ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. கடைசியா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். தென் ஓகே சார். வில் மூவ் ஆன். ஓகே. ஓகே சார். விஎஸ் கோட் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே. ஜஸ்ட் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே. இது நான் காமிச்சிடுறேன் எல்லாருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெபாசிட்டரி யூஆர்எல். விஷுவல்ஸ் விஎஸ் கோட்னா விஷுவல் சோர்ஸ் கோடு ஓப்பன் பண்ணியாச்சு. ஐ ஜஸ்ட் மேக் ஷுர் ஐ க்ளோஸ்ட் ஆல் த ஃபோல்டர்ஸ். இங்கே உங்களுக்கு வந்து நிறைய ஐகான்ஸ் காமிக்கும். அதில் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோன் ரெபாசிட்டரின்னு இருக்கும். இங்கே போயிட்டு உங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோன் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெபாசிட்டரியை வந்து யூஆர்எல் கொடுக்க சொல்லும். கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெபாசிட்டரி வந்து ஏதோ ஒரு டைரக்டரி தானே கோடு இது பண்ணணும். ஸோ ஒரு ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ண கேட்கும். நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணால் கொடுக்கலாம். கோட் இங்கே நான் ஏற்கனவே பண்ணியாச்சு. இப்போதைக்கு நான் சும்மா அனதர் க்ளோன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். என்னோட கோட் ஃபோல்டருக்குள்ளே அனதர் க்ளோன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதை தான் நான் இப்போ வந்து செலக்ட் ஆஸ் ரெபாசிட்டரி டெஸ்டினேஷன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் நியூ விண்டோவில் அதே விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோடு வந்து இங்கே க்ளோன் ஆகிடுச்சு, விச் இஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. எஸ், ஐ ட்ரஸ்ட் திஸ் ஆத்தர்ஸ். ஸோ அங்கே பண்ண நம்ம ஃபைல்ஸ் இங்கே இருக்கும். அதவன் உங்களால் இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே சார். அதை விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை ஓகே, பார்த்துட்டு ஷூர். சொல்கிறேன் சார். மீன்வைல் நான் வந்து ஜஸ்ட் ஒரு கமிட் பண்ணி காமிக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். home.htmlனு அதில் ஒரு சாம்பிள் சும்மா ஒரிஜின் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணீங்களா? ஆமாங்க. அந்த லிங்க் பண்ணுறதுக்கு அந்த உங்களோட ஆமாம், யூஆர்எல். ரிமோட் ரிமோட். அது என்ன கமாண்ட் அது? கிட். ஸோ உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியில் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கனெக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ ஆமாம். அதுக்கு தான் அந்த கமாண்ட். அது என்ன கமாண்ட் அது? ஓகே, லெட் மீ கிட் ஸ்பேஸ் ரிமோட் ஸ்பேஸ் add ஸ்பேஸ் மோட் ஸ்பேஸ் ஆட் ஓகே ஸ்பேஸ் ஒரிஜின். கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின், ஜஸ்ட் ஒரு அலியாஸ் மாரி. தென் யூ கேன் கிவ் அந்த ரிமோட் ரெபாசிட்டரியோட யூஆர்எல். HTTPS அந்த இது சொன்னீங்களா அது? HTTPS கரெக்ட் இந்த யூஆர்எல். ஓகே. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே ஏதோ சும்மா ஓகே போதும். ஓகே, HTML ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூன்னு ஒரு சிம்பிள் காமிக்கும். புதுசாக நீங்கள் ஒரு ஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து அன்ட்ராக்டு, அதுக்கு வந்து அன்ட்ராக்டுன்னு சொல்லுது. ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு கமிட் கொடுக்கலாம். இங்கே பண்ணிங்கனாலும் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே கமிட் கொடுத்துக்கலாம். ஒரு கமிட் மெசேஜ் கொடுக்குறோம். added new HTML file. There is no changes to commit. Would you like to stage all your changes? Yes. ஸோ இங்கே வந்து இப்போ சிங்க் பண்ண கேட்குது. சிங்க் வந்து உங்களுக்கு இல்லைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கான் காமிக்கும். இங்கே பாருங்கள், ஃபெச் புல்
இப்போ வந்து நான் புஷ் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம், இல்லை சிங்க் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ புஷ். ஓகேங்களா, இங்கே வந்து பார்ப்போம். ஸோ என்னோட HTML ஃபைல் இங்கே வந்துருச்சு. ஸோ எப்படி நீங்கள் வந்து VS கோட் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெர்மினல்ல இருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். டைரெக்டாக ரெப்போர்ட்டில் போயிட்டு ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறதும் பார்த்தோம். அப்புறம் VS கோட்லேயும் பார்த்துட்டோம். ஸோ these are the டிஃப்ரெண்ட் வேஸ் பண்ணலாம். நீங்கள் எனி ஐடி நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதுவரையிலும் பார்த்த கமாண்ட் எல்லாருக்கும் கிளியராக இருக்குதுங்களா? யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. நான் இப்போ புஷ் பண்ணுனா நீங்க அக்சஸ் கொடுக்கணுமா? அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஒன்ஸ் உங்கள் யூசர் ஆட் ஆனாலே வந்துடும். பட் இல்லைன்னா வந்து இப்போ இல்லைன்னா நான் ஒரு நிமிஷம். என்னோட ஐடிக்கு வந்து கிராண்ட் அக்சஸ் கொடுக்கல தானே நீங்க இந்த ரெப்போசிட்டரிக்கு? ஓகே, இந்த ரெபாசிட்டரியா? இந்த ரெபாசிட்டரி தான் உங்களுக்கு கொடுத்துன்னு நினைக்கிறேன். இல்ல முருகையாக்கு. ஓ சாரி முருகை கொடுக்கல. சாரி, நான் ஆதவன் நினைச்சேன். சாரிங்க. ஓகே, கொடுக்க முடியுமா? நான் வந்து புஷ் பண்றேன், ஆனா போக மாட்டேங்குது. கண்டிப்பாக கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். மேபி அதை தான் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். ஓகே, செட்டிங்ஸ் போகிறேன். என்னோட ரெப்போவோட செட்டிங்ஸ் கொலாபரேட்டருக்கு போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு இன்வைட் ஒரு முருகை சார் இன்வைட் பண்ண போகிறேன். முருகையா ஆறுமுகம், MURU GAIAH ஆறுமுகம் GAIAH. ஓகே. RU ஆறுமுகம். ஆறுமுகம். அதான். ஓகே, உங்களை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே உங்களுக்கு இன்வைட் வந்திருக்கும் மெயிலில். ஜஸ்ட் செக் அக்செப்ட் பண்ணுமா? ஆமாம், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்விடேஷன். எப்படி அக்செப்ட் பண்றேன்னு தெரியலையே. இமெயில் இருந்தாலும் ஜிமெயிலுக்கு வந்திருக்கும். மீன்ஸ் உங்கள் இமெயில் ஐடிக்கு போயிருக்கும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அங்கே அக்செப்ட் இன்விடேஷன் ஒரு பட்டன் ஒன்று வரும். உங்கள் இமெயிலில் எம்பட் ஆகிருக்கும். ஓகே. லைக் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் சொல்லலாம், அந்த மாதிரி. அதில் வந்து வியூ இன்விடேஷன் இருக்கு. கொடுங்க. அதில் அக்செப்ட் எதனா இருக்குங்களா பாருங்கள். 404 வருது. இருங்க, இல்லையே இன்னும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலையே. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை வேறு ஓகே, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அது வரும். அதை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணால் போதும். ஓகே. நாட் ஷூர். ரைட். ஆல்ரைட். ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ ஓகே, ஒரே நிமிஷம். ஷூர். 404 தான் வருது. ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணட்டுமா? ஜஸ்ட் டேக் திஸ் நேம். You can also head over to this. நான் இது இருங்க, இதை ரிவோக் பண்ணிடுறேன். Upload the repository. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பீப்புள், adding it again. இப்போ வந்துருக்குதா பாருங்க. நியூ இமெயில் வந்துருக்குதா பாருங்க. ஓகே. நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் மீன்வைல் Okay. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். ஓகே. Okay. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் கிளைண்ட் மூலம், லைக் கமாண்ட் லைன் டெர்மினல் மூலம் கிட் கிளைண்ட் மூலம் நம்ம வந்து
ஒரு ஃபைல்ஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து கமிட் பண்ணி புஷ் பண்ணோம். தென் விஎஸ் கோட்லேருந்து பண்ணோம். தென் டைரெக்டாக எங்கேயுமே நம்ம வந்து கோட் பண்ணோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து ஒரு 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 பர்டிகுலர் பேசிக் ஃபீச்சர் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு இனிஷியல் ஒரு ஸ்ப்ரிண்ட்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் ரெடி பண்ணிட்டீங்க கோடு. இப்போ அடுத்த ஸ்ப்ரிண்ட் ஆரம்பிக்குது. ஸ்ப்ரிண்ட்ன்றது கைண்ட் ஆஃப் சைக்கிள். ஓகே, அடுத்த ஐட்ரேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வந்து இந்த கோடை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இதனோட இன்னொரு காப்பி எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸை வந்து யூஸிங் பிரான்ச் தான் பண்ண போகிறோம். அதுதான் கான்செப்ட்டு. பட் அந்த பிரான்ச் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் வேல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் மெயின் தான் இப்போ நம்மளுக்கு வந்து மெயின் பிரான்ச்னு வச்சுக்கலாம். ஸோ டெவலப்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிப்பாங்க. தென் வந்து ஃபீச்சர், இதில் வந்து ஐடி கொடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஜீரா மாரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர், ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் ஒரு ஃபீச்சர் எடுத்துப்பீங்க. அந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கான ஃபீச்சர் ஐடி ஒன்று இருக்கும். அந்த ஐடியை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 1 2 3 அது மாதிரி கொடுக்குறேன். கிரியேட் பண்ணி ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இதனோட காப்பி இங்கே வந்துடும். ஓகேங்களா? டெவலப் வந்து இது இங்கே வச்சுக்கிறேன். இல்லை இங்கே தான். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே ஒவ்வொரு ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 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 நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ப்ரிண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒர்க்கிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினுக்கும் டெவலப்புக்கும் சிங்கில் இருக்கும். ரெண்டுமே காமனாக தான் இருக்கும், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது இந்த டெவலப்போட காப்பியை ஃபீச்சர் நம்பர், நம்ம என்ன ஃபீச்சர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சர் நம்பரில் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற காப்பி இங்கே வந்துடும். ஸோ இதில் வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் டீம் மெம்பர் எல்லாருமே இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ரிலீஸ்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரிலீஸ்க்கு வந்து வெர்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் 1 போயிருக்கும். இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் வந்து சப்ஜெக்ட் டு உங்கள் டீம், உங்கள் கம்பெனி, அதை பொறுத்து. எக்ஸாம்பிள் ரிலீஸ் V1. ஸோ ரிலீஸ் V1 இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிலீஸ் V1ம் டெவலப்பும் மெயின் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் முடிஞ்சதால் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ ஃபீச்சர் பிரான்ச்சில் தான் லேட்டஸ்ட் சேஞ்ச். இந்த ஸ்ப்ரிண்ட்டில் 2வது ஸ்ப்ரிண்ட்டில் எடுத்த எல்லா சேஞ்சஸும் இங்கே கமிட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து லோக்கலாக யூனிட் டெஸ்டிங் பண்ணிட்டீங்க, எல்லா டெவலப்பரும் பண்ணிட்டீங்க, ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அடுத்த என்வரான்மெண்ட்டு கொண்டு போகணும். எக்ஸாம்பிள் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் யூனிட் டெஸ்டிங்லேருந்து முடிச்சு டெவலப்பர் பண்ண டெஸ்ட்டு தான் யூனிட் டெஸ்டிங் சொல்லுவோம். அடுத்து வந்து டெஸ்டிங் டீம் போக போகுது, இல்லை ஒரு டெஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் என்வரான்மெண்ட்டு கொண்டு போகணும். ஸோ அங்கேயே டிஃப்ரெண்ட் டெஸ்ட் என்வரான்மெண்ட் இருக்கும். லைக் சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் SITன்னு சொல்லுவோம், இல்லைனா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் UATன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்வரான்மெண்ட் கொண்டு போகணும். ஸோ நம்ம கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் பிரான்ச்சில் இருக்கிறத எடுத்து இன்னொரு ஃபீச்சர், ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டெவலப்புக்கு வந்து இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுங்க. ஃபீச்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஸ்ப்ரிண்ட் 1ஓட V1ஓட காப்பி தான் இருக்குது. ஸோ இங்கே போனோடனே இது வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இங்கே. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே போகும். அப்புறம் டெவலப்பில் இருக்கிறதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ரிலீஸ் 2 ஆகிடும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இந்த ஃப்ளோ வந்து புரியலனாலும் பரவாயில்ல. இது வந்து ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் லிவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ V2வில் வந்து இனிமேட்டு இந்த ஃபீச்சர் பிரான்ச் நீங்கள் டெலீட் பண்ண கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதோட காப்பி எல்லாமே இங்கே இருக்குது. தென் ரிலீஸ்லேருந்து நம்ம வந்து SIT UAT டெஸ்டிங்லாம் பண்ணுவீங்க. பண்ணிட்டு தென் ஒன்ஸ் சப்போஸ் எதனா இஷ்யூ வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த நேம் வந்து யார் வேணாலும் என்ன நேமிங் கன்வென்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு உங்களுக்கு ஒரு கேஸ் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை இன்சிடென்ட்டோ இல்லை இஷ்யூவோ ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஐடியை வச்சு ஒரு பக் ஃபிக்ஸ் பிரான்ச் கிரியேட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் B1 வச்சுங்க. ஸோ அதில் உங்கள் சேஞ்சஸ் கமிட் பண்ணுவீங்க. கமிட் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சஸ் வந்து இங்கே புஷ் பண்ணி V2க்கு புஷ் பண்ணுங்க. ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபீச்சர் வந்து ஒன்ஸ்
டெவலப்பர் பண்ண டெஸ்டிங்கோட இது முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு இதை டச்சே பண்ண மாட்டேன். இது ஆல்மோஸ்ட் டெலீட் பண்ணுவீங்க. யூ கேன் டெலீட் ஆல்சோ, யூ கேன் ரைட் அ ஒர்க் ஃப்ளோ டு டெலீட் திஸ். ஸோ அதுமாரி நிறைய எத்தனை மோஸ்ட்லி வந்து பக் ஃபிக்ஸ் பிரான்ச் நீங்கள் எத்தனை பக் இருக்குதோ சில பேர் சில டீம் மெம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கூட ஒரே பக் ஃபிக்ஸ் பிரான்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சப்ஜெக்ட் டு இண்டிவிஜுவாலிட்டி. அப்புறம் ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு ஸோ வெர்ஷன் 2 லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க, எடுத்துன்னு போயிட்டு ப்ரொடக்ஷனில் பப்ளிஷ் பண்ணுவீங்க. ப்ரொடக்ஷன் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ரிலீஸ் வெர்ஷன் ப்ரொடக்ஷன் போட்டாச்சு இல்லை, அதுதான் லேட்டஸ்ட் சேஞ்ச் இப்போதைக்கு நம்மளுக்கு. ஆனால் மெயினும் டெவும் வந்து ஓல்டர் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதை சிங்க் பண்ணிக்கணும். ஸோ சிங்க் பண்ணிவிட்டு ஸோ மெயினும் டெவலப்பும் சிங்கில் இருக்கணும். ஸோ இப்படி தான் இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சிம்பிளிசிட்டியோசம் நான் வந்து மெயின் பிரான்ச்சில் இருக்கிற கோடை நம்ம வந்து நான் வந்து ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? மற்ற இதுவெல்லாம் ஃப்ளோலாம் விட்டுருங்க. நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸோ இப்போ இங்கே வந்து எந்த பிரான்ச்சில் நான் இருக்கிறேன், மெயின் பிரான்ச்சில் இங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் ஃபீச்சர் -001. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், கிரியேட் அ பிரான்ச் ஃபீச்சர் -001 ஃப்ரம் மெயின். மெயினில் இருக்கிற காப்பியே இங்கே வரப்போகுது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் ஒரு க்ளோஷர் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா சார்? ஓகே. ஸோ மெயினாக புல் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஃப்ளோ இருக்குது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதுதான் வந்து ஒரு க்ளோஷர். மீதெல்லாம் எல்லாமே கமாண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இஷ்யூ வரும்போது சில நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே டிஃப்ரெண்ட். இதெல்லாம் தான் மெயினாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், மெயின் பிரான்ச்சில் இருந்து இருந்த லேட்டஸ்ட் காப்பி எடுத்து ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து நான் வந்து இப்போது இங்கே ஹோம் பேஜ் இருக்குது இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஒரு காண்டாக்ட் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே வந்துட்டு கிட் புல் கொடுப்போம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே test_demo1 ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குது. தென் demo1 இந்த ரூட் ஃபோல்டரில், தென் home.html. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிரான்ச் மாத்திரத்தை எனக்கு தெரியல. I'll go to terminal. ஓகே. இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கேன். ஸோ கிட் புல் இங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா சேஞ்சஸும் இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து மெயின் பிரான்ச் இருக்குது, ஃபீச்சர் பிரான்ச் இருக்குது. இப்போ நான் என்னதான் பிரான்ச்சில் இருக்கிறேன்னா, ஐ ஆம் இன் மெயின் பிரான்ச். இப்போ நம்ம சேஞ்சஸ் எல்லாமே எங்கே பண்ணணும்னா, மெயின் பிரான்ச் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஃபீச்சர் பிரான்ச் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் கிட் செக் அவுட் -m ஓகே ஃபீச்சர் -001. ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் டு இந்த பிரான்ச் போயிடுதுங்க. கிட் ஸ்டேட்டஸ் இப்போ இந்த பிரான்ச்சில் இருக்கிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட், ஸோ சிம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ செக் அவுட் எம் ஃபியூச்சர் போட்டதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணுங்களா என்ன? இல்லை, பிரான்ச் நேம், அதாவது பிரான்ச் நேம் எந்த ஸ்விட்ச் பண்ணணும், எந்த மெயின் பிரான்ச்லேருந்து எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச் நேம் கொடுக்கணும். சிடி பண்ணுமா? இல்லை லைக் அந்த கமாண்ட்லேயே தான். கிட் இப்போ செக் அவுட், ஓகே, செக் அவுட் சாரி செக் அவுட் -m ஃபீச்சர், உங்கள் பிரான்ச் நேம் ஃபீச்சர் -001 ஆல்ரெடி ஐமின்னு சொல்லுது. ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், demo_2 டாட். சும்மா சிம்பிளாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் சே print demo2. ஓகேங்களா? cat of demo2
இப்போ வந்து இப்போ git again status git add. ஓகே, நீங்கள் ஒரு ஃபைலாக இருந்தால் நம்ம ஃபைல் நேம் கொடுப்போம், இல்லைன்னா ஐ கொடுக்கலாம், இல்லைன்னா ஆல்னு கொடுக்கலாம். ஐ கொடுத்தீங்கனாலே சாரி டாட் கொடுத்தாலே எல்லா ஃபைல்ஸும் இருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். இங்கே ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. இப்போ கமிட் பண்ணலாம். git commit -m added new demo file. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புஷ் பண்ணலாம். git push origin feature branch 001. ஓகே, இப்போ ஆரிமார்கு சரி, நாட் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபீச்சர் பிரான்ச்சில் புதுசாக ஒரு ஃபைல் டெமோ 2ன்னு வந்துருக்குது. அதே நம்ம வந்து மெயின் பிரான்ச்சில் போனால் நம்மளுக்கு பழைய அதை இதனோட ப்ரீவியஸ் காப்பி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஃபீச்சர் பிரான்ச் நான் சொன்னேன்ல, ஒன்ஸ் ஃபீச்சர் பிரான்ச் உங்களுடைய சேஞ்சஸ்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளோ வந்து ஃபீச்சர் பிரான்ச்சிலேருந்து டெவலப் பிரான்ச்சுக்கு கோடை நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர், நான் வந்து என்னோடய ரிவ்யூவருக்கு அனுப்பேன். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தேன்னா என்னோடய லீடுக்கு அனுப்பேன். ஸோ அவரை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவேன் நான் பண்ண கோடை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து புல் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே சொல்லுது பாருங்கள், கம்பேர் அண்ட் க்ரியேட் புல் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஐக்கான் கொஞ்சம் நேரத்தில் போயிடும், மறைஞ்சிடும் ஆக்சுவலாக. அந்த டைமில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே புல் ரெக்வஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும் பாருங்கள், இங்கே போகலாம். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நியூ புல் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், இல்லைனா நான் வந்து இப்போதைக்கு இதை டைரெக்டாக கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன சொல்லுது பாருங்கள், எந்த பிரான்ச்சிலிருந்து எந்த பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஃபீச்சர் ஒன்று தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பிரான்ச், அங்கேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்து கோடை மர்ஜ் பண்ண சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டு கொடுங்க எதனா. அப்புறம் வந்து உங்கள் ரிவ்யூவருக்கு வந்து என்ன சொல்லணும், நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க இந்த ஸ்ப்ரிண்ட்டில், அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் கொடுத்துட்டு யார் ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா? சம் டெஸ்ட் நோட் அப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து ரிவ்யூவர் கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஆதவனையும் அப்புறம் வந்து டிஎஸ்ஐடி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எத்தனை ரிவ்யூவர் வந்து நீங்கள் ஏன்னா இவங்க வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மர்ஜ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நாங்கள் இவங்க 2 பேரில் அப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து என்னோடய கோடை மர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் இப்போ புல் ரிக்வெஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து மர்ஜ் ஆப்ஷன் எப்போ எனேபிள் ஆகும்னா, ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ண தான் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் ப்ராசஸ். எத்தனை பேர் லைக் நிறைய பேர் நான் ஆட் பண்ணுவேன். எத்தனை பேர் நீங்கள் மினிமம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ரிவ்யூவர் வந்து அப்ரூவல் வந்து செட் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ ஒரு புல் இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் கிடைக்கும். அதாவது உங்கள் github.com/யூசர் நேம்/ உங்கள் ரெப்போ நேம் /புல்லுன்ற ஒரு கீவேர்டில் ஆர் மேபி நேமில் ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இது வந்து எவ்ரி புல் ரெக்வஸ்ட்க்கு ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் உங்கள் /1 இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய புல் ரெக்வஸ்ட்டு. புல் ரெக்வஸ்ட்ன்றது என்னென்னா, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு சேஞ்சஸை மர்ஜ் பண்ண போகிறீங்க. அது வந்து உங்கள் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு போயிட்டு தான் அதை பண்ணணும். அதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரிவ்யூவர் வந்து யாருமே நான் வந்து அங்கே பெண்டிங் அப்ரூவல் காமிக்குது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு மர்ஜ் புல் ரெக்வஸ்ட் காமிக்குது இல்லை, இது ஆக்சுவலாக காமிக்கக்கூடாது. ஏன்னா அந்த அப்ரூவல் கொடுத்தா தான் வந்து இது எனக்கு எனேபிள் பண்ணணும் மர்ஜ். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த செட்டிங் பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக. நான் அது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரையிலும் இந்த புல் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இது நீங்கள் வந்து எப்படி உங்கள் கோடை வந்து ஒரு பிரான்ச்சுக்கு கமிட் பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு வந்து கோடை கமிட் பண்ணுவீங்க,
அப்படி இல்லைனா பக் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ வேறு எந்த பிரான்ச்சுக்கும் உங்களுக்கு அக்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் வந்து அந்த இந்த மெயின் பிரான்ச்சுக்கோ இல்லை வந்து ரிலீஸ் பிரான்ச்சுக்கோ நீங்கள் கோடு மர்ஜ் பண்ணுவீங்கன்னா த்ரூ புல் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் மூலம் தான் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நான் மர்ஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் மர்ஜ். ஸோ இங்கே பாரு மர்ஜ்னு சொல்லிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின் பிரான்ச் போகும், என்னோட சேஞ்சிங் வந்துடுது. ஸோ இது தாங்க எண்ட் டு எண்ட் ஒரு டெவலப்பர் வேறு மினிமம் வந்து இந்த ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும் கிட்டில். ஐ திங்க் நான் இது வரலும் போதும்னு நினைக்கிறேன். சார் இருக்கிறீங்களா சார்? பாரு ஓகே ரைட். 10 மணி ஆச்சு இல்லையா? ஓகே பாரு. ஏன் ஆமாம், ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் இது வந்து லாங் வே டு கோ. திடீர்னு எல்லாருக்குமே கிட்கப் வந்து பேக்ரவுண்ட் தெரியாதவங்களுக்கு வந்து புரியாது. கொஞ்சம் நிறைய காலேஜ் கிட்ஸ்லாம் இருக்காங்க. வேற நல்ல இன்ட்ரடக்ஷன் ஆக்சுவலாக இருக்குது. வேற ஏதாச்சும் கம்மி சொல்லமாச்சும் அகைன் உங்களுக்கு தெரியும். திருப்பி ஒரு கிளாஸ் எடுத்து சொல்கிறோம், திருப்பி எடுப்போம். அவங்க ஜஸ்ட் ஐடியா பண்ணுறோம் கிட்கப்னா என்ன, எப்படி பண்ண போகிறோம். ஏன்னா மிக மிக எசென்ஷியலான ஒன்று கிட்கப். எப்போ நமக்கு ஐடி இதில் இருக்கிறோம், எல்லாருக்கும் கிட்கப் வந்து அவசியமான விஷயம். நம்ம நீங்கள் கிட்கப் கிரியேட் பண்ணி பாரி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்னாலும் குரூப்பில் போடுங்க. மறுபடியும் நம்ம வந்து திருப்பி உட்காந்து டவுட் தான் நம்ம பாரிகிட்ட கேட்போம். ஓகேவா? ஒன்று நேர் மட்டும் சொன்னது தான். டேட்டா சயின்ஸ் குரூப்பில் வந்து யாராச்சும் இல்லை அப்படின்னாக்க வந்து ஜாயின் பண்ணிங்க. அது நிறைய இன்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்குது, செமினார் போயிட்டு இருக்குது. டெய்லி நாங்கள் வந்து அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு ஃபாரின்ல, நம்ம இந்தியாவில் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்குது, சீக்கிரம் கிளாஸ் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்ட்டு பெங்களூர்ல வந்து டைரக்டர் வந்து நம்ம ஒரு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நமக்கு வந்து செமினார் கொடுக்குறாங்க, ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டி மெயினாக வந்து டேட்டா சயின்ஸ் தமிழ் குரூப்ல வந்து அவசியம் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் அவங்க என்ன தெரியும் போயிட்டு இருக்கும். சீனியர்ஸுக்கு சின்ன ரெக்வஸ்ட்டு. இப்போ நான் எப்போவுமே நாங்கள் ரிசோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், யாரெல்லாம் 2 ரிசோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பாலகுரி மாதிரிலாம் ஆள் இருந்தாங்கனாக்கா ப்ளீஸ் நீங்கள் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வந்து நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு டெமோ மாதிரி கொடுங்க, எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். ஏஐனா யாராவது புதுசாக இருக்குது? உங்களோட பேசினார்ல ஏஐ யாரு? ஏஐ ஆர்டிஃபிஷியல் அகமது. சரி சரி, அகமது இர்ஷாத். ரைட், அகமது இர்ஷாதா? எஸ் எஸ். நீங்களே ஏஐ மாறிட்டீங்களா?